எஸ். குட் ஈவினிங். சாரி, குட் மார்னிங். வாய்ஸ் கேக்குதா? குட் மார்னிங். கிளியரா இருக்கா? வாய்ஸ் கிளியரா இருக்கா? சார் குட் மார்னிங். ஸ்க்ரீன் தெரியுதா? No Cooking November is here. Get flat 50% off. குட் மார்னிங். யா, ஆக்சுவலி ஹியர் கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ இருந்தா ஒரே நிமிஷம். எஸ். குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். எஸ், ஆல் பர்ஃபெக்ட் சார். குட், குட். வாய்ஸ் கிளியரா இருக்குமா? எல்லாரும் செக் பண்ணுங்க. வாய்ஸ் கிளியரா இருக்கா? குட் மார்னிங் சார். எஸ், குட் மார்னிங் டு எவ்ரிவன். எஸ். வாய்ஸ் கிளியரா இருக்கா? எல்லாமே ஜாயின் பண்ணுங்க. எல்லாமே ஜாயின் பண்ணுங்க. எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க சீக்கிரம். ஸோ 1, 2 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணலாம். சீக்கிரமா. எஸ், குட் மார்னிங். யா, நிதேஷன், அக்ஷயா, குட் மார்னிங், குட் மார்னிங். துர்காதேவி, மகா, கோவிந்த், ஸ்வேதா, குட் மார்னிங். குட் மார்னிங் ஃபார் எவ்ரி ஒன் மா. குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். எஸ், வாய்ஸ் கிளியரா இருக்கு. எல்லாமே பர்ஃபெக்ட்டா? குட். எல்லாமே பர்ஃபெக்ட்டா லைவ் கிளாஸ், லைவ் செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நிதேஷன், அக்ஷயா, மகா, கோவிந்த், துர்காதேவி, சிவஜீவி, அக்ஷயா, குட். யோகி, very மகா, கோவிந்த், குட், குட் மா, குட், வெரி குட். வெரி குட் மார்னிங் டு ஆல். So இன்னைக்கு வந்து the very important topic மா. So today we are going to say a very very important topic, especially for NEET exam. அதுல வந்து லைக் ரொட்டேஷனல் மோஷன் வந்து இந்தியாலோ எங்க எங்க பார்க்க முடியாது. அவ்வளோ லெக்சர்ஸ், அவ்வளோ இன் டீடைல் கான்செப்ட் கிளாரிட்டி, அவ்வளோ இன் டீடைலா ப்ராக்டிக்கல் ரியல் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கிடைக்கும் நம்ம கிளாஸ்ல. ஸோ கண்டிப்பா ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரி ஒன் டு ஜாயின் மா ஃபாஸ்ட். I request everyone ma, everyone to join fast. Yes, Yalini, good. Voice clear, all perfect. Yes. So class start பண்ணிடலாம். Yeah. So class வந்து start பண்ணிடலாம். Right. Good, Mahagovind. Good, Mahagovind. So Mahagovind, rotational motion. ஓகேவா? So நேத்து கூட நம்ம பார்த்தோம் rotational motion introduction. இன்னைக்கு கூட ஒரு டைம் வந்து so okay. So இந்த నుంచి நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் rotational motion. ஓகேவா? So rotational motion. ஓகேவா? ஜஸ்ட். ஸோ ஒரு பாயிண்ட் மட்டும் நேத்து கூட ஒரு பாயிண்ட் குடுத்தாச்சும்மா. வாட் இஸ் ரொட்டேஷனல் மோஷன்? அதுக்கு நேத்து கூட நம்ம பார்த்தோமா, ரொட்டேஷனல் மோஷன் என்னன்னா, வாட் இஸ் திஸ் ரொட்டேஷனல் மோஷன்? ஒரு டைம் பார்த்துக்கலாம் மல்லி. வாட் இஸ் திஸ் ரொட்டேஷனல் மோஷன்? எஸ் மகாகோவிந்த், யாராச்சும் சொல்லுங்களா? நேத்து எத்தனை பேர் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாருமா? அவங்க கண்டிப்பா சொல்லலாம். ரொட்டேஷனல் மோஷன். ஸோ டோன்ட் வரி. இன்னைக்கு புதுசா ஜாயின் பண்ணா ஒண்ணும் பிரச்சனை இல்லையாம்மா. ரொட்டேஷன் மோஷன் முன்னாடி ஜஸ்ட் வி ஹேவ் ஸோ நம்மோட கிளாஸ், நம்மோட பிஎம்என்டிலோ அவைலபிள் கோர்ஸ் வந்து ஒருத்தர் பார்த்துக்கலாம். ரைட் சி லைக் நம்மோட ஆப்ல வந்து லைக் டிஃப்ரெண்ட் கோர்சஸ் அவைலபிளா இருக்கு இப்போ பிரசன்ட்லி. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்மா ப்ராஜெக்ட் இம்பல்ஸ் பிசிக்ஸ் பிளஸ் கெமிஸ்ட்ரி வந்து படிக்கணும், ரெகுலரா படிக்கணும். ஸோ மென்டர்ஷிப் இது எல்லாமே. ஸோ இதுல வந்து லைக் லைவ் ரெக்கார்டிங் கிளாஸ் எல்லாமே இருக்கும். ஓகே. ஸோ அதுல வந்து பிசிக்ஸ் பிளஸ் கெமிஸ்ட்ரி ஒரு
வி ஹேவ் ஒரு பேக்கேஜ். அது எல்லாமே கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் ஒரு பேக்கேஜ் வேணும்னா, யூ ஹேவ் த ப்ராஜெக்ட் கேட்டலிஸ்ட் 180. அதே மாரி பிசிக்ஸ் மட்டும் ஒரு பேக்கேஜ் மட்டும் வேணும். அதுக்கு வந்து ப்ராஜெக்ட் இம்பல்ஸ் 180. இல்ல சார் எனக்கு டோட்டலா பேக்கேஜ் வந்து வேணும். ஸோ அந்த மாரி ஸ்டூடண்ட்ஸ் வந்து நீங்க இஃப் யூ ஆர் இன்ட்ரஸ்டட் கண்டிப்பா ரெக்கமெண்டட். ப்ராஜெக்ட் 720 ஓகே. இதுல வந்து ப்ரோ மேக்ஸ் இதுல வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே சேர்த்து டோட்டல் ஃபுல் பேக்கேஜ் வந்து இருக்கும். So அது இல்லாம டெஸ்ட் சீரிஸ். ஸோ லாஸ்ட் மந்த் அக்டோபர் கன்சிஸ்டன்ட் அவார்ட் வின்னர்ஸ் துர்கா தேவி அண்ட் கிருத்திகா ஆல்சோ காட் திஸ் டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷன் பேட்ச். இதுல ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, வி ஹேவ் த 16 பார்ட் டெஸ்ட் இருக்கும். அது இல்லாம 25 மாக் டெஸ்ட், அது இல்லாம 8 சாப்டர் வைஸ் டெஸ்ட், அது இல்லாம எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ சொல்யூஷன்ஸ். ஓகே. ஃபார் எவ்ரி டெஸ்ட்க்கு ஒரு வீடியோ சொல்யூஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் மந்த் நவம்பர் கன்சிஸ்டன்ட் அவார்ட்ல வந்து கண்டிப்பா 2 ஸ்டூடண்ட்க்கு இந்த ஃப்ரீயா டெஸ்ட் சீரிஸ் வந்து கிடைக்கும். ஸோ லைவ் வியூவர்ஸ்க்கு யாரு கன்சிஸ்டன்ட்டா நம்ம கிளாஸ்க்கு வராரோ அவங்க ஸ்டூடண்ட். பட் அது எல்லாமே புக்ஸ்மா பிஎம்என்டி பவர் பேக். ஓகே. இதுல புக்ஸ் ஃபெசிலிட்டீஸ் கூட இருக்கு. இதுல வந்து ப்ரோ மேக்ஸ் பிளான், ப்ரோ பிளான் அண்ட் பேசிக் பிளான். ஸோ இதுல வந்து ஏது இன்ட்ரஸ்டடா இருக்கும் ஃபார் அஃபோர்டபிள் கண்டிப்பா. ஸோ லாஸ்ட்ல பார்க்கும்போது ஃப்ரீ ரிசோர்ஸஸ் நம்மோட யூடியூப் லைவ் வியூவர்ஸ்க்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரீ. ஓகே. சார் நான் காசு கட்டுறேன் காசு கட்டுறதுக்கு அவ்வளோ இல்ல சார். ஸோ நான் வந்து உங்களோட மீது தான் டிபெண்டா இருக்கும். அந்த ஸ்டூடண்ட் கண்டிப்பா யூ கேன் கோ த்ரூ திஸ் நீட் நாயகன் 2026. ஓகே. நீட் நாயகன் 2026 இது வந்து நம்ம கிளாஸ் நோட்ஸ், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எல்லாமே இன் டீட்டெயிலா உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்கும். அது எல்லாமே நீட் ரிப்ளிகா 2025 டெஸ்ட் சீரிஸ். அது எல்லாமே நீட் ரிசோர்சஸ் 2020ஸ்ல இது வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், டெஸ்ட் சீரிஸ், டாப் கொஸ்டின் சால்விங் செஷன் எல்லாமே இதுல வந்து இருக்கும். ரைட். இது கம்ப்ளீட் அபவுட் அவர் இன்ஃபர்மேஷன் அபவுட் அவர் பிஎம்என்டி ஓட courses and about the test series. Okay, now we will go to the rotational motion now. So now we'll go to start the rotational motion lecture number 2. Very very important lecture. So first what is rotational motion பார்க்கலாம். Okay, first what is rotational motion? What is the rotational motion? யாராச்சும் சொல்றீங்களா? A rigid body. What is the rotational motion? யாராச்சும் சொல்றீங்களா? A rigid body. நேத்து கூட நம்ம பார்த்தோமா what is the rotational motion அது? நேத்து கிளாஸ்ல இருந்து நம்ம பார்த்துட்டோம். நேத்து கிளாஸ்ல வந்து நம்ம பார்த்தோம் வாட் இஸ் த ரொட்டேஷனல் மோஷன். a rigid body is said to be a rigid body focus பண்ணணும். a rigid body is said to be a rigid body வந்து is said to be in pure rotation. said to be in pure rotation. ஒரு rigid body வந்து எப்படி எப்படி நம்ம சொல்லலாம் ஒரு pure rotationல இருக்கனி. ஒரு rigid body a rigid body is said to be in pure rotation అని எப்படி நம்ம சொல்லலாம். So if every particle தலைவா if every particle every particle எல்லா particle okay of the body every particle of the body இந்த பாடி மீத இருக்கக்கூடிய இந்த பாடி மீது இருக்கக்கூடிய எல்லா எல்லா particles இந்த பாடி மீத இருக்கக்கூடிய எல்லா particles every particles பாடி எப்படி மோகம் moves in a circle. எப்படி மோகம் moves in a circle. Yes Mahagovind moves in a circle and the centers of all circles and the centers of all circles and the center of all the circle. Okay. So all circle எல்லா circles பாருங்க center வந்து ஒண்ணுதான் பாருங்க. So எல்லா circle okay எல்லா circle நீங்க எத்தனை circle என்ன போடலாம். So எல்லா circleக்கு ஒரே center ஓகேவா. So எல்லா circleக்கு ஒரே center. So and the centers of all circles okay lies on a straight line. Lies on a straight line. Lies on a straight line. So called axis of rotation. So இங்க பாக்குறீங்களா? So this is called axis of rotation. So இந்த line தான் we will call as axis of rotation. இது என்னமா இந்த line is called துர்காதேவி axis of rotation. Good. So axis of rotation. Axis of rotation. நேத்து கிளாஸ்ல கூட இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டோமா ஆனா ஒரு டைம் வந்து யாரா புதுசு வந்தாரோ அவங்களுக்கு கண்டிப்பா புரியும். So Nitesh, very good Nitesh. So Nitesh, what is the axis of rotation? It's very very important Nitesh because next moment of inertia rotational motion on the axis of rotation is very important. Okay. So every particle Nitesh, first of all a rigid body வந்து எப்படி ஒரு rigid body வந்து pure rotation.
இஃப் எவ்ரி பார்ட்டிகல் ஆஃப் த பாடி ஓகே இந்த பாடி மீது இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டிகல் இந்த பாடி எவ்ரி பார்ட்டிகல் ஆஃப் த பாடி இந்த பாடி மீது இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டிகல் மூவ்ஸ் இன் எப்படி மூவ்ஸ் இன் ஏ சர்க்கிள் ஓகே moves in a circle okay and the center of all the circle okay see for example இங்கே சர்க்கிள் மூவ் ஆகுது பாருங்க இங்கே சர்க்கிள் மூவ் ஆகுது ஸோ இந்த சர்க்கிளுக்கு சென்டர் இதுதான் ஸோ எல்லா சர்க்கிளுக்குமா ஓகே எல்லா சர்க்கிளுக்கு ஓகேவா ஸோ எல்லா சர்க்கிளுக்கு சென்டர் தான் அந்த சென்டர் ஆஃப் ஆல் தி சர்க்கிள் அந்த சென்டர் ஆஃப் ஆல் தி சர்க்கிள் வந்து லை ஆன் ஸ்ட்ரைட் லைன் பாருங்க எவ்ரி பார்ட்டிகல் எல்லா பார்ட்டிகல் ஆஃப் த பாடி மூவ்ஸ் இன் ஏ சர்க்கிள் அண்ட் சென்டர் ஆஃப் ஆல் தி சர்க்கிள் அந்த சர்க்கிள் எல்லா சென்டர் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் மீது இருக்கும் அந்த ஸ்ட்ரைட் லைன் தான் ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் அந்த ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் தான் பாடி வந்து மூவ் ஆகும் கிளியர் ரைட் ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் வருமா இது எல்லாமே நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் ரைட் ஓகேம்மா ஸோ இப்போ நான் என்ன கேட்குறேன் ஒரு நிமிஷம் ரைட் எல்லாரும் பாருங்க ரைட் இப்போ நீங்க பார்க்கலாம் ஓகே ரைட் டன் ஓகே ரைட் எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுங்க எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுங்க ரைட் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ வந்துமா இந்த பாடி இருக்கு ஸோ நேற்று கூட நம்ம பார்த்த இந்த கேஸ் இப்படி வந்து பாடி வந்து இப்படி இருக்கு இது வந்து சும்மா ஒரே ஒரு ரொட்டேஷன் பாடி ஓகே ஸோ ஒரு பியூர் பாடி இது வந்து ஒரு ரிசிட் பாடின்னு சொல்லலாம் சும்மா ஒரு ரிசிட் பாடி வந்து லைக் சம்திங் லைக் ஒரு பாடி ஒரு ரிசிட் பாடி ஓகே ஒரு நார்மல் பாடி ஓகே ரைட் எஸ் ரைட் இப்போமா இந்த இடத்துல எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுமா எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க இன்ட்ரடக்ஷன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் அதனால தான் திருப்பி சொல்றேன் இன்ட்ரடக்ஷன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட்மா ஸோ இது வந்து ஒரு பாடிமா இது வந்து லைக் யூ கேன் டேக் ஒரே பாடி லைக் பாடிமா பாடி ஜஸ்ட் ஒரு ரஃபா அப்புறமா ஸோ கொஞ்சம் டைம்க்கு அப்புறமா அந்த பாடி வந்து எங்கே போகும் இந்த பாடி வந்து இந்த பாடி வந்து கொஞ்சம் டைம்க்கு அப்புறம் கண்டிப்பா கண்டிப்பா இந்த பாடி வந்து ரொட்டேஷன்ல இருக்கும்போது கண்டிப்பா இந்த பாடி வந்து வேற இடத்துக்கு போகும் பாடி வந்து கண்டிப்பா வேற இடத்துக்கு போகும் அதே பாடி தான் அதே பாடி அதே பாடி எல்லாரும் பாருமா அதே பாடி அதே பாடி தான் okay? அதே பாடிமா ஸோ அப்புறம் கொஞ்சம் டைம்க்கு அப்புறம் பாடி வந்து புதுசு பொசிஷன் போயிட்டோம் தட் இஸ் கால்டு நியூ பொசிஷன் சொல்லலாம் துர்காதேவி இது வந்து ஒரிஜினல் பாடி இது வந்து பாடி வந்து ரொட்டேஷன்ல இருக்கும்போது வேற இன்ஸ்டன்ட்டுக்கு போமா ஸோ தட்ஸ் லைக் ஒரு நியூ பொசிஷன் சொல்லலாம் இப்படி பென் இங்க இருக்கு ஸோ கொஞ்சம் டைம்க்கு அப்புறம் இங்க போகுமா திஸ் இஸ் கால் த நியூ பொசிஷன் புதுசு பொசிஷன் அதே மாதிரி இந்த டாட்டட் லைனமா ரெப்ரசென்ட் இந்த டாட் லைன் இருக்கும் ஸோ இந்த பாடி வந்து ஸோ ரொட்டேட் ஆகும்போது இங்க இருக்கும் இங்க இருக்கும் இங்க இருக்கும் இங்க இருக்கும் ஸோ நான் வந்து ஒரு இன்ஸ்டேட்ல வந்து இங்க டிரா பண்ணிட்டேன் புரியுதா ரைட் இப்போ எல்லாரும் கவனிமா ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் இந்த இடத்தமா திஸ் இஸ் கால்டு பாயிண்ட் ஏ ஓகே இது பாயிண்ட் ஏ ஸோ இந்த பாடி ஓகே ஜஸ்ட் அது ஒரு லைன் ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே லைன்மா இங்க கூட இருக்குமா கண்டிப்பா இருக்கும் ஜஸ்ட் இதே லைன் இங்க கூட இருக்கும் அந்த பாடிங்க ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க லைக் டிஃப்ரெண்ட் பார்ட்டிகல்ஸ் எதுவும் பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் இது பாயிண்ட் ஏ இது வந்து பாயிண்ட் பின்னு சொல்லுங்க அப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு பார்ட்டிகல் இருக்குமா இந்த இடத்துல வந்து ஒரு பார்ட்டிகல் இந்த இடத்துல ஒரு பார்ட்டிகல் ஓகே ஸோ ஸோ பார்ட்டிகல் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்ட்டிகளோட
டிஸ்பிளேஸ்மென்ட். టోటల్ బాడీ தானே மூவ் ஆகுது. இப்போ வந்து ஓகேனா. సో ఇప్పుడు இந்த பாடி இருக்கு. இந்த பாடி మీద 2 பார்ட்டிகல்ஸ் இருக்கு. ఇప్పుడు బాడీ సో 2 பார்ட்டிகல்ஸ் அந்த பாடி మీద இருந்தனால பாடி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரொட்டேஷன்ல இருக்கும். அப்புறம் அந்த 2 பார்ட்டிகல்ஸ் அந்த பாடிతో சேர்த்து தானே போகும். ரைட். ఇప్పుడు இந்த வாட்டர் பாட்டில் இருக்கு. இந்த வாட்டர் பாட்டில் கேப். సో ನಾವು இந்த வாட்டர் பாட்டில் இந்த ரொட்டேஷன்ல இருக்குமா? ரொட்டேஷன்ல இருக்கு. అప్పుడు వాటర్ బాటిల్ ఈజ్ ఇన్ ద రొటేషన్ అండ్ ద క్యాప్ ఆల్సో ఈజ్ ఇన్ రొటేషన్. புரியுதா? அந்த 2 வாட்டர் பாட்டில் கேப் அண்ட் 2 வாட்டர் பாட்டில் போத் ஆர் இன் ரொட்டேட்டிங் ஒன் ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஒரே ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல மூவ் ஆகும். புரியுதா? ஒரு ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஸோ அதே மாதிரி இது இது வந்து லைக் டிஃபரெண்ட் பார்ட்டிகல்ஸ். ஓகே. இது வந்து டிஃபரெண்ட் பார்ட்டிகல்ஸ் சொல்லலாம். இது Y, இது வந்து X. ஓகே. இது வந்து B. ஸோ டிஃபரெண்ட் பார்ட்டிகல்ஸ். ஓகே. ஸோ இப்போ வந்து Y பார்ட்டிகல் வந்து ரொட்டேஷன்ல அடுத்த பொசிஷன் போமா Y டாஷ். X வந்து X டாஷ். அதே மாதிரி B வந்து B டாஷ். ஓகேவா? ரைட். இப்படி பாருங்க. ஸோ எல்லாரும் ஒரு டைம்ல பாருங்க. இஃப் எ ரிஜிட் பாடி இஸ் இன் எ ரிஜிட் பாடி வந்து இஸ் எ ரிஜிட் பாடி செட் டு பி பியூர். ஒரு ரிஜிட் பாடி வந்து பியூர் ரொட்டேஷன் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? இஃப் எவ்ரி பார்ட்டிகல் ஆஃப் த பாடி மூவ்ஸ் இன் எ சர்க்கிள். பாருங்க. ஸோ எவ்ரி பாடி இந்த பாடி மூவ்ஸ் இன் எ சர்க்கிள். இந்த பாடி மூவ்ஸ் இன் எ சர்க்கிள். இந்த பாடி மூவ்ஸ் இன் இப்படி எல்லாம் ஜாயின் பண்ண என்ன வரும்? ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரும். அந்த ஸ்ட்ரைட் லைன் இஸ் கால்ட் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். தட் ஸ்ட்ரைட் லைன் இஸ் கால்ட் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். புரியுதா? இந்த இடத்துல ஒரு ஒரு பார்ட்டிகல், இது ஒரு பார்ட்டிகல். இந்த ஆல் பார்ட்டிகல்மா சென்டரை வந்து நீங்க ஜாயின் பண்ண ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரும். அந்த ஸ்ட்ரைட் லைன் இஸ் கால்ட் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். அந்த பாடி தான் ரொட்டேட் ஆகும். அதனால தான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். புரியுதா? இப்ப எல்லாருக்கும் காட் இட் வாட் இஸ் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் புரியுதா? சிவாஜி குட். எல்லாருக்கும் காட் இட் வாட் இஸ் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். காட் இட் சார். காட் இட் கிளியர். குட் அக்ஷயா குட். எஸ் சார் குட். குட்மா. ஸோ திஸ் அன் எக்ஸாம்பிள் அவ்வளவுதான். ஆமா இப்போ வந்து நான் என்ன கேட்கிறேன். ఇప్పుడు ఉన్న యాంగులర్ డిస్ప్లేస్మెంట్ வந்து దుర్గాదేవి తీటా. సో దుర్గాదేవి இது ஓல்டு பொசிஷன், பழைய பொசிஷன், இது நியூ பொசிஷன். ஓகே. ஸோ பாடி ரொட்டேஷன் இருக்கும்போது ஸோ பழைய அண்ட் நியூ பொசிஷன் ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் தீட்டா. துர்காதேவி சொல்லுங்க. திஸ் ஆங்கிள் வில் பி எவ்வளோ? துர்காதேவி இந்த ஆங்கிள் எவ்வளோ சொல்றீங்களா? திஸ் ஆங்கிள் வில் பி தீட்டா. இந்த ஆங்கிள் வில் பி தீட்டா. இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் தேவா? எனிவன் யாராச்சு அக்ஷயா, யோகி, கரிட்டிஸ், மகாகோவிந்த், விஜேஷன், எனிவன் அக்ஷயா. ஸோ இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிள் வந்து எவ்வளோ இருக்கும்? இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? குட். சேம் தீட்டா. நிதேஷன் சேம். வாவ் குட். சி தலைவா குட். சிவஜி ஆங்குலர் வெலாசிட்டி ஈக்குவல் டு என்ன? தீட்டா. ஸோ துர்காதேவி ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட் டைம். துர்காதேவி இங்கே ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட் தீட்டா. இங்கே ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட் தீட்டா. இங்கே ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட் தீட்டா. இங்கே ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட் தீட்டா. ஸோ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட் தீட்டா. சார் ஒமேகா ஆல்சோ சேம். ஒமேகா ஆல்சோ சேம். தீட்டா சேம். ஒமேகா ஆல்சோ சேம். ஓகே. ஸோ ఇప్పుడు என்ன ஆகுது? ఇప్పుడు ஆமா. ஸோ y டாஷ் என்ன ஆங்குலர் வெலாசிட்டி? ஒமேகா. x டாஷ்க்கு ஆங்குலர் வெலாசிட்டி? ஒமேகா. ஸோ b டாஷ்க்கு ஒமேகா. ஸோ இப்படி என்ன புரியுது? வாவ் சார் இன் ரொட்டேஷனல் மோஷன்ல வந்து பாடி வந்து மூவ் வித் సేమ్ యాంగులర్ వెలాసిటీ. సో బాడీ ఇంగే సో రొటేషనల్ మోషన్‌లో ரொட்டேஷனல் மோஷன்ல மகாகோவிந்த் ஒரு பாயிண்ட் வந்து கண்டிப்பா நீங்க ரிமெம்பர் என்ன ரிமெம்பர் பண்ணணும். மகாகோவிந்த் ரொட்டேஷனல் மோஷன்ல ஆங்குலர் வெலாசிட்டி வந்து சேம். ஸோ யார் சொன்னாரு சேம் అని? பிகாஸ் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட் சேம். ஆங்குலர் வெலாசிட்டி சேம். ஸோ ரொட்டேஷனல் மோஷன்ல ஆங்குலர் வெலாசிட்டி வந்து கிளியர். காட் த பாயிண்ட். அப்புறமா வாட் அபௌட் லீனியர் வெலாசிட்டி? ஆங்குலர் வெலாசிட்டி சேம். வாட் அபௌட் லீனியர் வெலாசிட்டி? மகாகோவிந்த் லீனியர் வெலாசிட்டி சேம் இருக்குமா? டிஃபரெண்ட் இருக்குமா? லீனியர் வெலாசிட்டி டிஃபரெண்ட். அக்ஷயா வெரி குட். எக்ஸலென்ட். ஸோ லீனியர் வெலாசிட்டி டிஃபரெண்ட் சார். சார் ஒமேகா வந்து சேம். கரெக்ட் சார். பிகாஸ் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட் சேம், தீட்டா சேம். பட் லீனியர் வெலாசிட்டி வந்து டிஃபரெண்ட்னா பிகாஸ் ஆஃப் குட் அக்ஷயா வெரி குட் எக்ஸலென்ட் அக்ஷயா. பிகாஸ் ஆஃப் ஆர் இஸ் டிஃபரெண்ட். இங்க பாருங்க. ஸோ ஏ నుంచి பி. ஓகே. ஸோ ஏக்கு வந்து இவ்வளோ ரேடியஸா இருக்கு. பிக்கு இவ்வளோ ரேடியஸ். எக்ஸ்க்கு இவ்வளோ ரேடியஸ். ஒய்க்கு இவ்வளோ ரேடியஸ். ஓகே. ஸோ யா ஆர் சேஞ்சஸ். ஸோ வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. குட் மா சூப்பர் மா.
உங்களோட ஆன்சர் பார்த்து எனக்கு கண்டிப்பா ஒரு மோட்டிவேட் ஆகும். குட், வெரி குட்மா. அதனால தான் சொல்றேன். லைவ் கிளாஸ்ல வந்து கண்டிப்பா காமெண்ட் பண்ணுங்க. எஸ். ஸோ இந்த ஆர் சேஞ்சஸ், வி சேஞ்சஸ், ஆர் சேஞ்சஸ், வி சேஞ்சஸ். பாருங்க. ஸோ இப்படி எதுக்குமா மோர் வெலாசிட்டி இருக்கும் ஆங்குலர் லீனியர் வெலாசிட்டி. ஸோ யாழினி குட். இப்படி யாழினி பிக்கு வந்து மோர் ஆங்குலர் வெலாசிட்டி இருக்கும். கம்பேர்ட் டு எக்ஸ்க்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஒய்க்கு இருக்கும். ஸோ இதுதான் நீங்க வந்து ஒரு ரிமெம்பர் பண்ணணுமா. ஸோ பிக்கு வந்து மோர் லீனியர் வெலாசிட்டி. ஓகே, இங்க பாருங்க. ஸோ பிக்கு வந்து மோர் லீனியர். ஸோ சும்மா சொல்லக்கூடாதாம்மா. நம்ம ரீசன் சொல்லணும். காரணம் சொல்லணும். இங்க பாருங்க பிக்கு வந்து இந்த ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன். இது வந்து ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஓகே. ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் டு பி வரைக்கும் மோர் ரேடியஸ். மோர் ரேடியஸ், மோர் லீனியர் வெலாசிட்டி. இது பாருங்க. ஏ டு எக்ஸ் கம்மி. கம்பேர்ட் டு பிக்கு. பிக்கு இவ்வளோ இருக்கு. எக்ஸ்க்கு இவ்வளோ இருக்கு. ஸோ எக்ஸ்க்கு இவ்வளோ. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எக்ஸ். அதுக்கப்புறம் ஒய். ஸோ அதனால தான் லீனியர் வெலாசிட்டி ஆர் ரொட்டேஷனல் மோஷன் லா. தலைவா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். ரொட்டேஷனல் மோஷன் லா ஆங்குலர் வெலாசிட்டி சேம். பட் லீனியர் வெலாசிட்டி மாறும் பிகாஸ் ஆஃப் ஆர். குட். புரியுதா? காட் இட்? எல்லாருக்கும் புரியுதா வாட் இஸ் ரொட்டேஷனல் மோஷன்? குட். அப்புறம் ரைட். நெக்ஸ்ட் டார்க் பத்தி பார்க்கலாமா? வெரி குட். ஸோ டார்க் பத்தி பார்க்கலாம். ரைட். குட். இல்லையா துர்கா? வெரி குட். புரியுது சார். குட் யோகி. குட். வெரி குட்மா. குட் குட். வெரி குட். ஸோ இப்போ வந்து நம்ம டார்க் வந்து பார்க்கலாம். எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுமா? டார்க் வந்து பார்க்கலாம். ஓகேவா? டார்க். தலைவா டார்க். நல்லா புரிஞ்சுக்கோ. ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் நீ நல்லா கவனியிருக்கா? 10 மினிட்ஸ் மட்டும் நல்லா கவனியிருக்க. நெக்ஸ்ட் 2 ஹவர்ஸ். நெக்ஸ்ட் 2 மணி நேரம். ஓகே. ஓன்லி டார்க் மட்டும் தான் நம்ம சம்ம போட போறோம். எல்லா சம்மும் டார்க். டார்க், 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 டார்க். எல்லா டார்க் சம்ம நம்ம பார்க்கலாம். நீட் எக்ஸாம் வந்து டார்க் கொஸ்டின் வந்தா 4 மார்க் உங்களோட தான். நீட் எக்ஸாம் வந்து டார்க் கொஸ்டின் வந்துனா உங்களோட 4 மார்க் உங்களோட பாக்கெட்ல வந்து இன்னைக்கு வரும். ஓகே. அதனால தான் எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. கண்டிப்பா டவுட் இல்ல. ஸோ இந்த கான்செப்ட் பேருமா டார்க். இந்த கான்செப்ட் பேர் வந்து என்ன தெரியுமா? டார்க். ஸோ இந்த கான்செப்ட் பேருமா டார்க். ஸோ இப்போ வந்து நம்ம டார்க் வந்து பார்க்க போறோம் ஜீவஜீவி. எஸ். ஸோ நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க ஜீவஜீவி. இந்த டயகிராம் பத்தி நான் நெக்ஸ்ட் சொல்லறேன். இந்த டயகிராம் பத்தி அப்புறமா பேசலாம். அதுக்கு முன்னாடி டயகிராம் நானும் ஒரு டயகிராம் டிரா பண்றேன். பாருங்க. சேம் டயகிராமா? எஸ், வெரி குட். குட் தலைவா. ஸோ நவ் இப்படி இருக்குமா நமக்கு. எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணணுமா? வெரி குட், வெரி குட். எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரஃப்பா நீங்க ஒரு ரஃப்பா டிரா பண்ணணும். ஸோ டார்க் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள்மா. இது டார்க் வந்து பெஸ்ட் டார்க் இது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். வருமா? ரைட். இது வந்துமா சென்டர்ன்னு சொல்லலாம். இது வந்து ஓகே சென்டர். ஹாரிசன் சென்டர். இப்போ யா இப்போ வந்துமா ரைட். இது வந்து லைக் ஓகே ஆக்சிஸ் தான் சொல்லணும். ஆக்சிஸ் ஆஃப் என்னமா ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஓகே. இப்படி தானே நம்ம வந்து யூஸ் பண்றது. ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன். இப்போமா ஃபார் எக்ஸாம்பிள்மா இந்த பாயிண்ட் பி. இந்த இடத்துல பாயிண்ட் பி இருக்கு. இந்த இடத்துல பாயிண்ட் பி. ஸோ வி ஆர் அப்ளைங் த ஃபோர்ஸ் எஃப்மா. வி ஆர் அப்ளைங் த எல்லாரும் பாருமா. வி ஆர் அப்ளைங் த ஃபோர்ஸ் எஃப். ஸோ வி ஆர் அப்ளைங் த ஃபோர்ஸ். எஸ் ஆர் நோ? ஒரு இடத்துல இந்த ஹேண்டில் இருக்கா? அந்த ஹேண்டில் இடத்துல தானே நம்ம வந்து ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துமா இது ஒரு எக்ஸாம்பிள். ஐ எம் அப்ளைங் த ஃபோர்ஸ். ஸோ இது அப்படியே வெக்டார் வந்து ஷிஃப்ட் பண்ணலாமா? வெக்டார் அப்படியே இந்த எஃப் வெக்டார் வந்து ஷிஃப்ட் பண்ணுங்க. லைக் ஜஸ்ட் பேரலல் ஷிஃப்ட் மாதிரி அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஷிஃப்டிங் கூட இல்ல. ஜஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இதுவுமே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இது என்ன இது? ஃபோர்ஸ் எஃப். அதே ஃபோர்ஸ் எஃப். ஃபோர்ஸ் எஃப். ஓகேமா?
இது மேக்கிங் an angle சொல்லலாமா? இந்த மேக்கிங் an angle theta கண்டிப்பா சொல்லலாம். இது மேக்கிங் an angle theta. ఇప్పుడు இந்த F காம்போனன்ட்ஸ் வந்து சொல்றீங்களா? வாட் இஸ் த F காம்போனன்ட்ஸ்மா? யாராச்சும் சொல்லுங்களேன். F ஓட காம்போனன்ட்ஸ் ஹாரிஜான்டல் வந்து எவ்வளோ? அண்ட் வெர்டிகல்லி எவ்வளோ? சொல்றீங்களா? வாட் இஸ் த காம்போனன்ட்ஸ்மா? ஸோ ஹாரிஜான்டல் அண்ட் வெர்டிகல் காம்போனன்ட். சொல்றீங்களா? வாட் இஸ் த ஹாரிஜான்டல் காம்போனன்ட்மா? யா ஹிதேஷன் குட்பா. வெரி குட் அம்மா. ஹிதேஷன் ஹாரிஜான்டல் காம்போனன்ட் வந்து F cos theta. வெர்டிகல் காம்போனன்ட் வந்து F sin theta. வெரி குட்மா. யா நான் உண்மையே சொல்றேம்மா. நீங்க ஒரு 10, 15 மினிட்ஸ் அவ்வளோதான். நல்லா ஃபோக்கஸ் பண்ணா டார்க் வந்து உங்களோட தான். டார்க் கான்செப்ட் கொஸ்டின் வந்தா உங்களோட தான். வெரி குட். நெக்ஸ்ட்மா. இப்போ நான் என்ன கேட்கிறா? இது தீட்டா. ஓகேவா? இது தீட்டா. இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? சொல்றீங்களா? இஃப் திஸ் இஸ் தீட்டா, இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? இது பாருங்க. ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் வித் ஃபோர்ஸ் எஃப். சேம் ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் வித் ஃபோர்ஸ் எஃப். எவ்வளோ இருக்கும்? இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள். யாராச்சும் சொல்றீங்களா? இந்த ஆங்கிள் எவ்வளோ? சேம் தீட்டா. யா யாழினி. குட்மா. எக்ஸலென்ட்ப்பா. குட். சேம் தீட்டா. அவ்வளோதான். பிகாஸ் இங்க பாருங்க. ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் வித் ஃபோர்ஸ் எஃப்க்கு சேம் அதே தானா? ஜஸ்ட் இது ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் வித் சேம் ஃபோர்ஸ். தீட்டா. அங்க தீட்டானா இங்க தீட்டா. அவ்வளோதான். குட். நெக்ஸ்ட்மா. குட், குட். சூப்பர்மா. நெக்ஸ்ட் என்ன கேட்கிறா? அம்மா திஸ் இஸ் த டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லணும். ஓகேவா? திஸ் இஸ் த டிஸ்டனி டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லணும். டிஸ்டன்ஸ் வந்து ஆர். ఓకే. సెంటర్ నుంచి ఓకేమా. అంత సెంటర్ నుంచి அந்த பாயிண்ட் P வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஸ்மால் ஆர். ஓகேவா? ரைட். ஓகேமா? டன். அப்புறமா டார்க். இப்ப டார்க் ஃபார்ம்லாம் பாருங்க. ஸோ டார்க் மீன்ஸ் டவ். டார்க் மீன்ஸ் டவ். நாட் பவ். நாய் பவ் பவ்ன்னு சொல்லுவாங்கன்னா, அந்த மாரி டவ். பவ் மாரி டவ். டவ் டார்க். ஓகே. டவ் மீன்ஸ் என்னமா? டார்க். குட். So torque is equal to formula R into F perpendicular. ஓகேவா? ஸோ நல்லா பாருங்கம்மா. tau is equal to R perpendicular. Tau is equal to என்ன? R F perpendicular. Tau is equal to R F perpendicular. இப்போ what is F perpendicular மா? சொல்றீங்களா? யாராச்சும் சொல்லுங்களா? What is the perpendicular component? F cos theta or F sin theta? Perpendicular component. F cos theta or F sin theta? Which is the perpendicular component? Mahagovind. Vitation, F cos theta perpendicular component or F sin theta வந்து perpendicular component. Yes, கண்டிப்பா மகாகோவிந்த். இது ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் பாருங்க. இது ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன். இது ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷனா perpendicular தானே வரும். எஸ். ஸோ F sin theta. ஸோ R F sin theta. ஸோ இதுதான் டார்க்கோட ஃபார்முலா. R F sin theta. தலைவா, எஸ் அக்ஷயா F sin theta அக்ஷயா. அக்ஷயா இங்க வந்து 2 காம்பனன்ட் இருக்கு. F cos theta எஃப் சைன் தீட்டா. ஓகேவா? இப்போ வந்து எஃப் காஸ் தீட்டா வந்து இந்த எஃப் காஸ் தீட்டா வந்து டார்க் வந்து ஜெனரேட் பண்ண முடியாது. பிகாஸ் ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷனுக்கு பேரலா இருக்கு. ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் மீது இருந்தனால நீங்க வந்து எஃப் காஸ் தீட்டா வந்து நமக்கு எதுவுமே யூஸ் ஆகாது. எஃப் காஸ் தீட்டா வந்து ஜெனரேட்ஸ் வந்து நோ டார்க். ரைட். ஸோ நோட் பண்ணுங்க. ஸோ எஃப் ஓகே. ஸோ எஃப் காஸ் தீட்டா வந்து புரியுதா? ஜெனரேட்ஸ் எஃப் காஸ் தீட்டா வந்து ஜெனரேட்ஸ் நோ டார்க். எஃப் காஸ் தீட்டா ஜெனரேட்ஸ் நோ டார்க். டார்க் எதுவுமே குடுக்காது எஃப் காஸ் தீட்டா. ஸோ நீங்க ரீசன் கேட்கலாம். ரீசன் கேட்கலாம். சார் எஃப் காஸ் தீட்டா வந்து டார்க் வந்து ஜெனரேட் பண்ணலே. ரீசன் என்ன? பிகாஸ் as it passes through axis of rotation. Here after see நீங்க எந்த கொஸ்டின் வேணா பண்ணுங்க டார்க்ல axis of rotation లో if any component அம்மா f cos theta இருக்கலாம், f sin theta இருக்கலாம், ஏதேனா இருக்கலாம். எனி காம்பனன்ட் axis of rotation మీద பாஸ் ஆகுதா? கண்டிப்பா கண்டிப்பா அது வந்து டார்க் ஜெனரேட் ஆகாது. So as it passes through axis of rotation, generate through passes through my axis of, so as it passes through my axis of rotation. ஓகேவா? So as it passes through axis of rotation, ஓகேவா? See இங்க பாருங்க, நீங்க நல்லா ஃபீல் பண்ணுங்க. வேர் இஸ் axis of rotation தலைவா? See
இந்த கொஸ்டின்ல இதுதான் ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன். இந்த ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் என்ன? ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் அந்த ஆக்சிஸ்ல தான் பாடி வந்து மூவ் ஆகும். புரியுதா? திஸ் இஸ் கால்ட் ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன். அதே மாதிரி ஓகேவா? சோ இதுதான் ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஓகேனா? ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன். நட்டு டைப் பண்ணணும். எப்படி? கால்ட் ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன். திஸ் இஸ் கால்ட் ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன். சோ ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் மேல தானே எஃப் காஸ் இருக்கா? எஃப் காஸ் தீட்டா இருக்கு. ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் மேல. அதனால தான் எஃப் காஸ் தீட்டா வந்து ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல பாஸ் ஆகுனா கண்டிப்பா நோ டார்க். எல்லாருக்கும் புரியுதா? பாயிண்ட் கிளியரா? அதனால தான் இங்க எஃப் பர்பெண்டிகுலர் காம்போனன்ட் வந்து கன்சிடர் பண்ணேன். புரியுதுமா? அதனால தான் எஃப் காஸ் தீட்டா ஓகே. டார்க் வந்து இப்போ டார்க் 0 எப்போ டார்க் 0? ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் మీద பாஸ் అయినా கண்டிப்பா டார்க் 0. ஸோ இப்போ வந்து ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் வந்து நான் தரமா உங்களுக்கு ஃபியூ கொஸ்டின்ஸ் வந்து தரான்னு ட்ரை பண்ணுங்க. எக்ஸாம்பிள் ஒரு 2 எக்ஸாம்பிள் குடுக்குறேன் பாருங்க. இது பாருமா டிஃபரண்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. F3 இது F1 F2 இது ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் சொல்றேன். ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன். அந்த கிராஸ் மீன்ஸ் ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் F4. அப்ப யார் ஆன்சர் சொல்லுவாங்க சொல்லுங்க. அப்ப எந்தெந்த ஃபோர்ஸ் ஓகே எந்தெந்த ஃபோர்ஸ் டார்க் 0? ஸோ F1, F2, F3, F4 துர்காதேவி F1, F2, F3, F4 4 ஃபோர்ஸ் இருக்குமா? இந்த 4 ஃபோர்ஸ்ல டார்க் வந்து எந்தெந்த ஃபோர்ஸ்க்கு 0? டார்க் 0 வந்து எந்தெந்த கேஸ்க்கு 0? டார்க் 0. டார்க் 0 வந்து எந்தெந்த ஃபோர்ஸ்க்கு டார்க் 0? F3 அக்ஷயா குட் குட் அக்ஷயா குட் கரெக்ட். F3 கரெக்ட். அப்புறமா F3 கரெக்ட். யாழினி F3 கரெக்ட். F3 கரெக்ட்மா குட். பட் F3 டார்க் 0 why? ரீசன் சொல்றீங்களா? மகாகோவிந்த் F3 ஃபோர்ஸோட டார்க் 0 பட் ரீசன் சொல்றீங்களா? ரீசன் எஸ் F3 வந்து passes through the axis of rotation பாருங்க. F3 F3 மா passes through axis of rotation. So F3 passes through axis of rotation or along the axis னால F3 வந்து டார்க் இருக்காது. See? What about F1 மா? F1 டார்க் இருக்கும். F2க்கு இருக்கும். பட் வாட் அபௌட் F1 தலைவா? வாட் அபௌட் F1? F1 ஆல்சோ இங்க பாருங்க. F1 ஆல்சோ பாசிங் த்ரூ ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஒன்லி. அந்த பாயிண்ட் தான் F4. F4 F4 வந்து அந்த பாயிண்ட் தான் பாஸ் ஆகுது. நீங்க சொல்லணும் சார் காம்போனன்ட் வரும். ஆமா வரட்டும். காம்போனன்ட் வந்தாலும் கண்டிப்பா F4 0. ஸோ F3 மட்டுமே கிடையாது தலைவா. F4 ஆல்சோ 0. ஸோ பிகாஸ் பாசஸ் த்ரூ ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஸோ நீங்க நல்லா பாருங்க. F4 ஆல்சோ F4 ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல பாஸ் ஆகுது. ஸோ F4 வந்து ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல பாஸ் ஆகனால F3 மட்டுமே கிடையாது. F4 ஆல்சோ டார்க் 0. ரீசன் என்ன தெரியுமா? பிகாஸ் passes through passes through axis of plasma passes through axis of motion. சரி நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தரேன் நோட் பண்ணுங்க. செகண்ட் எக்ஸாம்பிள் 2 எக்ஸாம்பிள் 2 இந்த இடத்துல பாடி இருக்குமா? பாடியோட மாஸ் வந்து 10 ரைட். ஸோ இந்த இடத்துல weight mg என்னமோ நார்மல் ரியாக்ஷன்
ஃபோர்ஸ் எஃப் எல்லாமே இது வந்து டார்க் எஃப் சாரி ஃப்ரிக்ஷன் எஃப். குட் யாழினி, கிறிஸ்டல் கிளியர். ஸோ யாழினி இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. டார்க் வந்து டார்க் 0 சொல்லுங்க. டார்க் அபவுட் இது என்ன தெரியுமா இந்த பாயிண்ட் சென்டர் ஆஃப் மாஸ் தானா? ஸோ டார்க் அபவுட் சென்டர் ஆஃப் மாஸ் வில் பி 0. அது ஓகே. ஆனா இப்ப எத்தனை பேர் சொல்லுவாங்க பார்ப்போம். ஓகேவா? ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் கூட நானே சொல்லிடுறேன். இதுதான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். இப்படி சொல்றீங்களா? ஸோ என்னென்ன ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்? ஸோ மொத்தம் பாருங்க டோட்டலா N இருக்குமா? N, mg, கேபிட்டல் எஃப், கேபிட்டல் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷன். இந்த 4లో டார்க் வந்து எது எதுக்கு 0? டார்க். ஆல்ரெடி மகாகோவிந்த் வந்து எஃப் எஃப் 0. எஃப் கண்டிப்பா 0 மகாகோவிந்த் எஃப் வந்து பாசஸ் த்ரூ ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் பாஸ்னால கேபிட்டல் எஃப் ஓட டார்க் 0. அப்புறமா 1 கரெக்ட். அப்புறமா அது இல்லாம ஓ யோகி குட் யோகி யா. ஸோ எம்ஜி ஆல்சோ பாசிங் த்ரூ ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஸோ அதனால தான் டார்க் 0. குட் வெரி குட். ஸோ இங்க என்னமா ஆன்சர் சொல்றீங்களா? ஸோ கேபிட்டல் எஃப் அப்புறமா எம்ஜி. ஓகே. ஸோ கேபிட்டல் எஃப் வந்து அண்ட் எம்ஜி ரெண்டுமே டார்க் வந்து 0. அப்புறம் எனக்கு ஒரு டவுட்மா, இந்த நார்மல் ரியாக்ஷன் வந்து நார்மல் ரியாக்ஷன் இருக்கக்கூடிய இடம் கரெக்ட்டா? அது நார்மல் ரியாக்ஷன் எப்பவுமே சென்டர்ல இருக்குமா? எங்கேனா இருக்கலாமா? சொல்லுங்க. நார்மல் ரியாக்ஷன் வந்து சென்டர் நடுவுல இருக்கணுமா கரெக்ட்டா பாடிக்கு? இல்லன்னா சென்டர் ஆஃப் மாஸ் பொசிஷன்ல இருக்கணுமா? சென்டர்ல இருக்கணுமா? இல்லன்னா எங்கேனா இருக்கலாமா? நார்மல் ரியாக்ஷன் சொல்லுங்க. நார்மல் ரியாக்ஷன் எனக்கு ஒரு டவுட்மா, நார்மல் ரியாக்ஷன் வந்து சென்டர்ல இருக்கணுமா? கண்டிப்பா ஆல்வேஸ். எப்பவுமே சென்டர்ல இருக்கணுமா? சென்டர் ஆஃப் மாஸ்ல இருக்கணுமா? இல்லன்னா எங்கேனா நார்மல் ரியாக்ஷன் வந்து இருக்கலாமா? எஸ் ஆர் நோ? மகாகோவிந்த். எஸ். சென்டர் தானே சார்? இல்ல. நோ. நார்மல் ரியாக்ஷன் வந்து சென்டர்ல இருக்கக்கூடிய அவசியம் இல்லே. சென்டர்ல இருக்கலாம். அது இல்லாம எந்த இடத்துல வேணா இருக்கலாம். சோ இங்க இருக்கலாம். நார்மல் ரியாக்ஷன் இங்க கூட இருக்கலாம். சோ கரெக்ட். சோ இது கரெக்ட் டயகிராம் தான். ஓகே. சோ அதனால தான் நான் வந்து வேணுமெனே குடுத்தேன். சோ நார்மல் ரியாக்ஷன்மா சென்டர் ஆஃப் N ஈக்குவல் டூ mg கரெக்ட். அப்வர்ட் ஃபோர்ஸ் டவுன்வர்ட் அது ஓகே. பட் நார்மல் ரியாக்ஷன் வந்து நார்மல் ரியாக்ஷன் வந்து எங்கேன்னு இருக்கலாம் அந்த பாடி. சோ ஓகேவா? சென்டர் ஆஃப் மாஸ்ல இருக்கிற ரூல் இல்ல. எங்கேன்னா நார்மல் ரியாக்ஷன் வந்து இருக்கும். பிகாஸ் இது கான்டாக்ட் ஃபோர்ஸ். கான்டாக்ட் ஃபோர்ஸ்னால ஆகுது. ஓகே. டோன்ட் வரி. ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது கிளாரிட்டி கிடைக்கும். ரைட். இப்போமா ரைட் நெக்ஸ்ட் ஒன். எல்லாரும் பாருங்க. நெக்ஸ்ட் நோட் பாயிண்ட். இங்க வந்து 2 நோட் பாயிண்ட் இருக்குமா? கான்டாக்ட் ஃபோர்ஸ் எஸ். 2 நோட் பாயிண்ட் இருக்கு. இந்த நோட் பாயிண்ட் 2 நோட் பாயிண்ட் முடிச்சுனா சம்ஸ்க்கு நம்ம நெக்ஸ்ட் வந்து நியூமரிக்கல் வந்து சால்வ் பண்ண போறோம். இது ஃபுல்லாவே நியூமரிக்கல் தான். கான்செப்ட் முடிக்க போறா. கான்செப்ட் முடிச்சுனா இங்க ப்ராப்ளம்ஸ் தான் ஆகும். அதனால தான் 5 மினிட்ஸ் மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. கவனிருங்க. கவனிரம்மா கவனி. பாருங்க நோட் பாயிண்ட். ஓகே. ஓகேம்மா. ரைட். ஸோ எல்லாரும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுமா. நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க எல்லாரும்.
நோ பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் இது என்னம்மா இது சென்டர். சென்டர் தானே? ஓ! ஹாரிசான். சென்டர்ன்னு சொல்லலாம். எஸ். நல்லா பாரும்மா. எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ, இப்போம்மா இந்த டிஸ்டன்ஸ் இருக்கா? இந்த டிஸ்டன்ஸ் வந்து இந்த டிஸ்டன்ஸ் என்ன தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள்மா இந்த பாயிண்ட் பி. ஓகே. முன்னாடி மாதிரி பாயிண்ட் பி. ஓகே. இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ண போறோமா? இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ண போறோம். அதனால தான் திஸ் இஸ் த டிஸ்டன்ஸ்மா. ஓகே. இது என்னம்மா? டிஸ்டன்ஸ் ஆர். என்ன தெரியுமா? டிஸ்டன்ஸ் ஆர். இப்ப இன்னைக்கு வந்து லைவ் வியூவர்ஸ் வந்து நெறைய கம்மியா இருக்கு. ரொம்ப கம்மியா இருக்கு. என்னாச்சும்மா இன்னைக்கு? எனி ப்ராப்ளமா? சண்டே தானே இன்னைக்கு? ஸோ சண்டே ஆல்சோ நம்மோட பிஎம்என்டி ஸ்டாஃப் வந்து உங்களுக்காக சொல்லிக் குடுக்கறதுக்காக வந்தான்னா, லைவ் வியூவர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. என்ன ரீசன்? இன்னைக்கு சண்டே தானே இன்னைக்கு? எஸ். ஸோ பாருங்க. இப்போ திஸ் இஸ் த சென்டர். ஓகே. சென்டர் ஓ வந்து அந்த பாயிண்ட் பி வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னமா? இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆர். ஓகேவா? அப்புறமா நான் என்ன சொல்றேன்னா, ரைட். இப்ப வந்து எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது நான் ஜாயின் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள்மா இது என்ன இது? இது நல்லா பாருங்க. தலைவா இது ஃபோர்ஸ். ஓகேவா? இது என்னம்மா? ஃபார் எக்ஸாம்பிள்மா இப்ப நான் என்ன சொல்றேன்? இது தீட்டான்னு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் தீட்டா. எக்ஸாம்பிள் தீட்டா. இது எவ்வளவு ஆங்கிள் இருக்கும்? கண்டிப்பா பெர்பெண்டிகுலர்னா பெர்பெண்டிகுலர். ஓகேவா? இது வந்து பெர்பெண்டிகுலர். இது ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் தானே. இது ஆக்ஸ் ஆஃப் இது மாறாது. ஆக்ஸஸ் ஆஃப் ஓகேவா? ஆக்ஸஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஓகேவா? யாராச்சும் சொல்றீங்களா? இப்ப இந்த டிஸ்டன்ஸ் கேன் யூ டெல் மீ திஸ் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? ட்ரையாங்கிள் பார்த்து சொல்லுங்களா? இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ வாய்ப்பு இருக்கும்? இந்த டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் நம்ம தெரியும். இந்த டிஸ்டன்ஸ் தெரியுமா? இந்த டிஸ்டன்ஸ் தெரியும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து சொல்றீங்களா? இது வந்து 90 டிகிரி. பாப்போம் யார் சொல்லுவாங்க? இந்த டிஸ்டன்ஸ் சொல்றீங்களா? இது ஆர் எவ்வளோ? பாப்போம் யார் சொல்லுவாங்க? இந்த டிஸ்டன்ஸ் கேட்கிறேன்மா. இந்த இந்த டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ். மகாகோவிந்த் இந்த டிஸ்டன்ஸ் கேட்கிறா. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஆர்மா. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 6. இந்த டிஸ்டன்ஸ் கேட்கிறா. எவ்வளோ? பாப்போம் யார் சொல்லுவாங்க? இது வந்து ஆப்போசிட் சைடு தானா? இது ஆப்போசிட் சைடு. ஓகேவா? இது வந்து ஆப்போசிட் சைடு தானா? இது நம்ம எட்ஜசன்ட் சைடு தானா? இது ஹைப்போடென்யூஸ் தானா? பாருங்க. sin தீட்டா என்ன எழுதணும்? sin தீட்டா இஸ் ஈக்குவல் டூ ஆப்போசிட் சைடு எவ்வளோ? சும்மா எக்ஸ்ன்னு போடுங்க. இது எக்ஸ். எக்ஸ். ஸோ எக்ஸ். ஹைப்போடென்யூஸ் எவ்வளோ? ஆர். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ ஆமா யோகி ஆர் sin தீட்டா. புரியுதா? ஸோ எக்ஸ் வேல்யூ வந்து எவ்வளோமா? வேல்யூ வந்து ஆர் sin தீட்டா. புரியுதா? ஸோ எக்ஸ் வேல்யூ எவ்வளோ? தலைவா சொல்லுங்க. எக்ஸ் ஈக்குவல் டூ ஆர் sin தீட்டா. அவ்வளோதான். இந்த காம்போனன்ட் வந்தோமா, ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க என்ன எழுதலாம் தெரியுமா? இந்த இடத்துல வந்து யூ கேன் ரைட் ஆஸ் ஸோ இது ஆர் பெர்பெண்டிகுலர் ஆக்சுவலி. இது வந்து பெர்பெண்டிகுலர் காம்போனன்ட் சொல்லலாம். ஆர் பெர்பெண்டிகுலர். எவ்வளோமா? ஆர் sin தீட்டா. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ தெரியல. புரியுதா எல்லாருக்கும்? ரைட். இந்த டிஸ்டன்ஸ் வந்துமா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆர் sin தீட்டா அண்ட் பெர்பெண்டிகுலர் காம்போனன்ட். எப்படி சார் இப்படி தெரியும்? இங்க பாருங்க பெர்பெண்டிகுலர் தானே? பெர்பெண்டிகுலர். ஸோ அதனால தான் டார்க் இஸ் ஈக்குவல் டூ எல்லாரும் பாருங்க. ஸோ டார்க் இஸ் ஈக்குவல்ஸ் டூ ஸோ நீங்க எப்படின்னா இது வந்து நீங்க சால்வ் பண்ணலாம். ரைட். ஸோ டார்க் இஸ் ஈக்குவல் டூ எவ்வளோமா? எஃப் இன்டு ஆர் பெர்பெண்டிகுலர். ஓகே. ஸோ டார்க் இஸ் ஈக்குவல் டூ எஃப். ஓ! ஓகேவா? ஸோ வாட் இஸ் த நமக்கு முன்னாடி என்ன வருதுமா? முன்னாடி முன்னாடி நம்ம என்ன முன்னாடி என்ன சொன்னா? இங்க பாருங்க. முன்னாடி பாயிண்ட்‌లో எஃப் சைன் தீட்டா. பாருங்க. நான் வந்து டிஃபரெண்ட்‌లో சொல்றேன். டிஃபரெண்ட் வேஸ்‌లో. இங்க வந்து பெர்பெண்டிகுலர் காம்போனன்ட் எஃப் சைன் தீட்டா. பாருங்க. எவ்வளோ? எஃப் சைன் தீட்டா. ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன்‌க்கு பெர்பெண்டிகுலர். ஸோ ஆர் எஃப் சைன் தீட்டா. ஓகே. இங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதான் எழுதுறா. ஓகே. முன்னாடி அந்த முன்னாடி ஃபார்முலா. ஸோ எஃப் சைன் தீட்டா அது ஒரு ஃபார்முலா. ஓகே. அது எல்லாமே டார்க் இஸ் ஈக்வல் டூ ஓகேமா? இப்போ வந்து எஃப் பாருங்க. இப்ப ஆர்க் பெர்பெண்டிகுலர் எவ்வளோ? அங்க வந்து ஃபோர்ஸ் பெர்பெண்டிகுலர் எஃப் சைன் தீட்டா. இங்க வந்து ஆர் பெர்பெண்டிகுலர் எவ்வளோ? ஆர் சைன் தீட்டா. இப்படி பாருங்க. எஃப் ஆர் சைன் தீட்டா. ஓகேவா? ఇప్పుడు என்ன புரியுது ఇప్పుడు டார்க் இஸ் ஈக்குவல் டூ இதென்ன இது?
ஆர் sin தீட்டா. ஓகேவா? அங்க வந்து எஃப் பர்பெண்டிகுலர். ஓகேவா? அங்க வந்து என்னமா? அங்க வந்து எஃப் பர்பெண்டிகுலர். பாருங்க. இங்க வந்து ஆர் பர்பெண்டிகுலர். சோ அதனால தான் நீங்க என்ன எழுதுறோம்? ஆர் டவ் இஸ் ஈக்குவல் டு நம்ம ஆர் எஃப் பர்பெண்டிகுலர் எழுதுறோம் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆர் பர்பெண்டிகுலர். சோ 2மே கரெக்ட். The torque is equal to RF perpendicular or FR perpendicular. So torque tau is equal to F perpendicular na F sin theta. So RF sin theta, correct? Or torque is equal to FR perpendicular, R perpendicular is R sin theta. So tau is equal to FR sin theta. புரியுது இந்த பாயிண்ட்? புரியுது எல்லாருக்கும்? Yes. Torque is equal to RF sin theta. Okay, or FR sin theta. Got it எல்லாருக்கும்? Got it? Here Mahagovind, Station Durga Devi. Here. So hereafterமா நீங்க வந்து எந்த இடத்துல வேணா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி டார்க் மீன்ஸ் துர்காதேவி RF பர்பெண்டிகுலர் டார்க் இஸ் ஈக்குவல் டு FR பர்பெண்டிகுலர் ஓகேமா குட் எஸ் சார் குட் ஸோ அதனால தான் சொல்லிடுறோமா டவ் இஸ் ஈக்குவல் டு நோட் பண்ணுங்க டவ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஓகேமா ஸோ ஃபார்முலா என்ன RF பர்பெண்டிகுலர் ஸோ எஃப் பர்பெண்டிகுலர் என்ன முன்னாடி தரவே பார்த்தா எஃப் சைன் தீட்டா எஃப் பர்பெண்டிகுலர் எஃப் சைன் தீட்டா ஆர் பர்பெண்டிகுலர் ஆர் சைன் தீட்டா RF sin theta. So இது எப்படி எழுதலாமா ஆர் sin theta. ஸோ ஜஸ்ட் ஆர் ஸோ இங்க ஆர் இருக்கா இங்க sin theta இருக்கு ஆர் sin theta இன்டு எஃப் எழுதலாமா எழுதலாம் தாராளமா எழுதலாம் விச் இஸ் நத்திங் பட் ஆர் பர்பெண்டிகுலர் இன்டு எஃப் ப்ரூவ்டா ஜஸ்ட் ப்ரூவ் அதான் சொல்றேன் ஸோ டவ் இஸ் ஈக்குவல் டு ஆர் எஃப் பர்பெண்டிகுலர் டவ் இஸ் ஈக்குவல் டு ஆர் பர்பெண்டிகுலர் இன்டு எஃப் அதனால தான் ஸோ டவ் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் sin theta. இப்போ நம்ம வெக்டார் டாபிக்லமா வெக்டார் டாபிக் தெரியுமா வெக்டார் டாபிக்ல என்ன சொன்னா ஏ பார் கிராஸ் ஏ பார் எவ்வளோ கிராஸ் ப்ராடக்ட் மகா கோவிந்த் குட் ஏபி sin theta. ஸோ ஏ பார் பிளஸ் பி பார் என்னமா ஏபி sin theta. அதே மாதிரி இங்கே ஆர்எஃப் sin theta. ஆர்எஃப் sin theta என்னன்னா ஆர் பார் கிராஸ் அதனால டார்க் இஸ் ஈக்குவல் டு ஆர் பார் கிராஸ் எஃப். ஸோ புரியுதா ஸோ சம்மரி சொல்லவா டார்க் இஸ் ஈக்குவல் டு ஆர் எஃப் பர்பெண்டிகுலர் ஆர் பர்பெண்டிகுலர் டு எஃப் ஆர் டார்க் இஸ் ஈக்குவல் டு ஆர்எஃப் sin theta. டார்க் இஸ் ஈக்குவல் டு ஆர் பார் கிராஸ் எஃப் பார். This is the torque. The torque. This is the torque. Good. So, பாருமா சம்மரி தலைவா டார்க் பத்தி சம்மரி சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க டார்க் இஸ் ஈக்குவல்ஸ் டு என்ன மாதிரி ஆர் எஃப் பர்பெண்டிகுலர் ஆர் ஆர் பர்பெண்டிகுலர் இன்டு எஃப் தட் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் சைன் தீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு ஆர் பார் கிராஸ் எஃப். அண்ட் வாட் இஸ் திஸ் தீட்டாமா தீட்டா தலைவா நிறைய டைம் நான் சொல்லியாச்சுமா திஸ் தீட்டா வந்து ஆங்கிள் பிட்வீன் எஃப் இந்த ஆங்கிள் பிட்வீன் ஆர் அண்ட் so theta வந்து angle between இவஜிவி R and okay. So this is the about the torque. The torque. Come on, are you ready? Ready to question solving? Good. Ready sir, good. எல்லாரும் ரெடியாமா ரெடியா சொல்லுங்க ராதேவி குட் 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 வெரி குட் சூப்பர்மா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் குட் மகாகோவிந்த் குட்மா ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்மா நோட் பண்ணுங்க போலாம் சார் குட் ரெடி சார் யோகி குட்மா
So if the force, then note பண்ணுமா, if the force acting on a particle, பார்ப்போம். First question யார் ஆன்சர் சொல்லுவாங்க பார்ப்போம். Acting on a particle. So if F is the if, come on, if F is the force acting on a particle having position vector, if sorry, F is a force acting on a particle having position vector r bar tau bar be the torque, be the torque of this force about the horizon, about the then about the horizon. Then r bar dot tau bar equal to 0 and bar dot tau bar equal. Option B என்னமா, r bar dot tau bar not equal to and bar dot tau bar not equal. அதே மாதிரி option C, r bar dot tau bar not equal to 0 and bar dot tau bar. அதே மாதிரி option பார்ப்போம் யார் ஆன்சர் பண்ணுவாங்க. The first question ma very beautiful question. Full question பார்ப்போம். Option is correct. பார்ப்போம். Station very good. Wow, Yalini, very good ma. Good. Good, Durga Devi. Good. Govindi. Yeah, perpendicular Yalini. Two vectors perpendicular. There you know vectors are already. Vectors perpendicular, dot product between them. Which good, super. Good point. Good. Okay, ma, right. I will solve you, ma. Just for a நிமிஷம் போதும். So if F is a force, ma, F on the acting on a particle, position vector r bar and tau be the torque of this force about the horizon. Then, பாருங்க. ஒன்னும் நமக்கு டார்க் ஃபார்ம்ல தெரியும். டவு பார் இஸ் ஈக்குவல் டு என்ன, ஆர் பார் கிராஸ் எஃப். கரெக்டா? நமக்கு நார்மல் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நோட் பண்ணுங்க. சி பார் என்னம்மா, சி பார் இஸ் ஈக்குவல் டு என்னம்மா, சி பார் இஸ் ஈக்குவல் டு என்ன, ஏ பார் கிராஸ் பி பார். இப்போ சி பார் இஸ் ஈக்குவல் டு ஏ பார் கிராஸ் பி பார்னா நமக்கு நல்லாவே தெரியுமா, டூ வெக்டார்ஸ் ஆர் பர்பெண்டிகுலர்னா டாட் ப்ராடக்ட் பிட்வீன் தம் இஸ் 0. ஸோ சி பார் இஸ் ஈக்குவல் டு ஏ பார் கிராஸ் பி பார்னா நீங்க எப்படி எழுதுறோம், சி பார் வந்து பர்பெண்டிகுலர் டு ஏ பார், perpendicular A bar, அதே மாதிரி C bar perpendicular to மா. ஸோ இப்படி அதே மாதிரிமா இங்க சேம் ஸ்டோரி பாருங்க. அதே மாதிரி என்ன எழுதணும், டவ், அதே மாதிரி டவ்மா perpendicular to R bar and டவ் வந்து perpendicular to F. அவ்வளவுதான். ஸோ டூ வெக்டார் பர்பெண்டிகுலரா டாட் ப்ராடக்ட் பிட்வீன் தம் இஸ் 0. ஸோ அதனாலதான் என் நம்பர் இஸ். புரியுதா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க அந்த பாயிண்ட் ஆல்சோ நோட் பண்ணுங்க. A is correct. So two vectors are perpendicular. Okay, two vectors perpendicular now. Then the dot product
vectors are perpendicular, the dot product amount between these two vectors in these two vectors அவ்வளவுதான். Got it? எல்லாருக்கும் புரியுதா? Got it? புரியுதா சார்? புரியுதுன்னா we go for the next question மா. Super question. Got it. Yarini, very good Yarini. Got it, Nitesh. Jiva Jivi. Good. Okay, இந்த ஸ்டூடெண்ட் வந்து கன்சிஸ்டன்ட் ஸ்டூடெண்ட் நிதேஷ் ஜீவா ஜீவி துர்காதேவி மகாகோவிந்த் அக்ஷயா வந்து ஆல்சோ ஜீவி குட் துர்காதேவி அக்ஷயா மகாகோவிந்த் கண்டிப்பா உங்களுக்கு கன்சிஸ்டன்ஸ் அவார்டு கன்சிஸ்டன்ஸ் வின்னர் வரும் கண்டிப்பா நவம்பர் மகாகோவிந்த் குட் குட் நெக்ஸ்ட் கொஸ்டின் நோட் பண்ணுமா சிம்பிள் பெண்டுலம் of length L is full pendulum of pulled aside make an angle theta with the vertical find the magnitude the torque find the magnitude of the torque of the weight W focus பண்ணுங்க find the magnitude of the torque the weight W of the bob about the point of mass suspension நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து பாருங்க WL sin theta, L cos theta, இதே மாதிரி ஆப்ஷனல் W L சொல்லுங்கம்மா இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க எல்லாரும் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணுமா டயக்ராம் ஆல்சோ இருக்குமா ஒரே நிமிஷம் டயக்ராம் ஆல்சோ இருக்கு சாரி டயக்ராம் வந்து நிறைய இடத்துல கொடுப்போம் நிறைய இடத்துல கொடுக்க மாட்டேன் ரைட் சாரி சார் எல்லாரும் ட்ரை பண்ணுமா ஆப்ஷன் டி யோகி வந்து ஆப்ஷன் டி சொல்றாரு பாப்போம் குட்
குட். எல்லாம் ட்ரை பண்ணுமா? ஓகேம்மா. ஐ வில் சால்வ்மா. நோ இஷ்யூ. பாருங்க. நீங்க யாद இருக்காது கரெக்ட்மா. கரெக்ட். குட். Simple pendulum of length L is pulled aside to make an angle theta ma. With the vertical, so vertical తో இந்த vertical తో இங்க pendulum இந்த இடத்துல இருக்கும். அந்த இடத்துல இருக்கும்போது angle theta. Find the magnitude of the torque கேக்குறாருமா of the weight W of the bob about the point of suspension. பார்ப்போம். எல்லாரும் பாருமா. இது வந்து 0.2மா. யா. குட் கொஸ்டின் தலைவா. ஓகே. ரைட் நவ கொஞ்சம் டைம்க்கு அப்புறமா இங்க போகுமா? இங்க கண்டிப்பா போகும். எங்கே போனாலும் இங்க போகும். இங்க போகும். இப்போ பாருங்க. இந்த இடத்துல பாடி இருக்கு. ரைட். இப்போமா ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் திங் என்ன? இது வந்து ஆங்கிள் தீட்டா. ரைட். நல்லாவே தெரியும். இந்த பாடியோட மாசமா எப்பவுமே தெரியும். பாடி mg டவுன்வர்ட் தானே. mg வந்து ஆக்டிங் டவுன்வர்ட். mg வந்து ஆக்டிங் டவுன்வர்ட். ஓகே. ரைட். அதுக்கப்புறமா இது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி பாருங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இதான் ஓகேமா. இப்போ தலைவா இது தீட்டா. இது வெர்டிகல். இது தீட்டா. இந்த ஆங்கிள் எவ்வளவுமா? இந்த ஆங்கிள் வித் இந்த ஆங்கிள் ஆல்சோ ஏ தீட்டா தானே? குட். So this angle also will be a okay, theta. Components என்னமா? mg cos theta. theta எந்த பக்கம்? That is mg cos theta. அதே மாதிரிமா perpendicular component. இது என்ன? Perpendicular component. mg sin theta. இது கூட நீங்க பார்க்கலாம். mg sin. என்னமா? இது mg sin theta. புரியுதா? mg sin theta. So this is இது வந்து லைக் சென்டர் அம்மா. சென்டர் నుంచి இந்த இடத்து வரைக்கும் டிஸ்டன்ஸ் r అని சொல்லணும். r distance. Even L கூட சொல்லணும். Yeah. So as length of the pendulum. Length L of the length pendulum. So length of the pendulum is nothing but R in the right. இப்போ right. இப்போ நீங்க சொல்லுங்கம்மா what is the formula? Torque is equals to R F perpendicular or F R perpendicular Mahagovin. So Mahagovin torque is equals to R. What is F perpendicular component Mahagovin? Perpendicular component தானே perpendicular. எவ்வளோ? F perpendicular is R mg sin theta. Then torque is equal to R வந்து இப்பதானே சொன்னா R is nothing but length of pendulum. So அதனால தான் mg L sin theta is nothing but weight mg தானே mg வந்து L. So weight L sin theta. Torque is equal to WL sin theta. Okay, so torque is equal to torque is equal to WL sin theta. So option number தலைவா option number A. Good. புரியுதா? Option number A is correct. Right.
இன் கேஸ் ஃபியூச்சர்ல துர்காதேவி நீட் 2026ல ஒரு கொஸ்டின் கேட்கலாம். நானே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். சொந்த கொஸ்டின். என்னோட சொந்த கொஸ்டின் என்ன தெரியுமா? ஸ்ட்ரிங் தானே. ஸ்ட்ரிங்ல என்ன வரும்? டென்ஷன் வரும். சொல்றீங்களா? யார் சொல்ற பாப்போம்? இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. டென்ஷன், டார்க் இன் டென்ஷன் அபௌட் ஓ. அபௌட் ஓ இந்த பாயிண்ட். அபௌட் பாயிண்ட் ஓ. சொல்லுங்க. யார் சொல்ல பாப்போம்? நம்ம டார்க் அபௌட் டென்ஷன். டார்க் அபௌட் டென்ஷன். எஸ் வெரி குட். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்லுங்க. ஆன்சர் பண்ணுங்க. இது என்னோட ஓன் கொஸ்டின். பாப்போம் யார் சொல்லுங்க. டார்க் டென்ஷன் அபௌட் ஓ. இந்த டார்க் டென்ஷன் வருமா வராதா ஸ்ட்ரிங்ல? டென்ஷன் வரும். ஸோ டார்க் டென்ஷன் அபௌட் ஓ. அபௌட் பாயிண்ட் ஓ. ஆன்சர் யார் சொல்ற பாப்போம்? டார்க் டென்ஷன். டென்ஷனுக்கு டார்க் கேட்கிறா அபௌட் ஓ. டார்க் டென்ஷன் அபௌட் ஓ. இங்க தான் டென்ஷன் இருக்கு. வாவ் 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 நிதேஷன் வெரி குட். எஸ் 0. வை? குட். 0 மா கரெக்ட். வை டென்ஷன்? டார்க் ஃபார் டென்ஷன் வந்து 0. வை? Because the torque in the tension வந்து துர்காதேவி tension வந்து passes through the axis of rotation. Axis of rotation. When the axis of rotation లో pass ஆகுதுன்னா கண்டிப்பா torque will be 0. What is the reason? Axis of rotation. Good. So here tension force மா the tension force வந்து passes through the tension force மா passes through axis of rotation. So tension force வந்து passes பாருங்க tension force வந்து passes through axis of rotation எல்லாம் டார்க் 0. குட். இது நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஹோம்வொர்க் கொஸ்டின். குட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த magnitude of the torque மா? What is the magnitude of the torque? What is the magnitude of the torque about the point? What is the magnitude of the torque about the point? The point of suspension. The point of all the force. All the force in A 10 Newton meter can be Newton meter, Newton meter. எல்லாரும் ஹோம்வொர்க் கொஸ்டின் எல்லாரும் ட்ரை பண்ணணும். கண்டிப்பா நம்ம லெக்சர் பார்த்து ரிவைஸ் பண்ணிட்டு கூட நீங்க ஆங்கிள் பார்க்கணும் 30 டிகிரி.
இது ஆப்ஷன் கொஸ்டின்மா எல்லாரும் ஹோம்ஒர்க் கொஸ்டின். கரெக்ட் ஆன்சர் வந்து காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஹோம்ஒர்க் கொஸ்டின் பட் எல்லாருக்கும் ஆன்சர் தெரியும். வெரி சிம்பிள் கொஸ்டின். ரைட். குட். Emma, can you do my homework question? Are யா மகா கோவிந்த். நிறைய பேருக்கு ஆன்சர் வருது பட் ஆனா நான் ஹோம்ஒர்க் கொஸ்டின் தான் இது வந்து ஹோம்ஒர்க் கொஸ்டின். காமெண்ட் அம்மா காமெண்ட். காமெண்ட் ஆன்சர் வந்து காமெண்ட் படிங்க. ஓகேம்மா. ஓகே. டார்க்ல வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு டஃப் கொஸ்டின் இல்ல பட் ஒரு எக்ஸ்ட்ராடினரி கொஸ்டின் பண்ணலாமா? Good. ஒரு நோட் பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணுமா? நெட் டார்க்னா என்னம்மா? டோட்டல். ஓகேவா? நெட் டார்க்னா நீங்க எல்லா டார்க் வந்து ஆட் பண்ணணும். 1 பார், 2 பார், 3 பார். ஸோ எல்லா டார்க்குமா நீங்க என்ன பண்ணணும்? எல்லா டார்க்கு மகாகோவிந்த் ஆட் பண்ணணும். இங்க வந்து ஒரு சைன் கன்வென்ஷன் சொல்றா. என்ன பாருங்க? சைன் கன்வென்ஷன். சைன் கன்வென்ஷன் சொல்றோமா நோட் பண்ணுங்க. இப்ப டார்க் வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். டார்க் வந்து கிளாக் வைஸ். ஓகேவா? கிளாக் வைஸ் டைரக்ஷன். கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். கிளாக் வைஸ் டைரக்ஷன்னா டேக் ஆன்டி கிளாக் வைஸ்னா டேக் பாசிட்டிவ். அதே டார்க் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்னா டேக் நெகட்டிவ். இந்த பாயிண்ட்மா எல்லாரும் ஹெட்ருவாங்க. ஸோ எல்லாரும் நோட் பண்ணுங்க. ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்னா டார்க்கு பாசிட்டிவ். ஃபர்ஸ்ட் ஆன்டி கிளாக் வைஸ் ஓகேனா? ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் பாசிட்டிவ். ஓகேவா? கிளாக் வைஸ் டைரக்ஷன். கிளாக் வைஸ் டைரக்ஷன்னா நெகட்டிவ். ஓகேவா? ரைட். ஸோ ஒரு சம் போடலாமா? ஆர் யூ ரெடி ஃபார் த சம்? ஆர் யூ ரெடிமா? ஆர் யூ ரெடி ஃபார் த சம்? ரெடி சார். வெரி குட்மா. குட். வெரி குட். ரைட். கொஸ்டின் நோட் பண்ணுங்க அப்புறம் எல்லாரும். ஓகேம்மா. கொஸ்டினுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு டயக்ராம் ஃபர்ஸ்ட் தரேம்மா. டயக்ராம் தரேன். எல்லாரும் டயக்ராம் நல்லா டிரா பண்ணுங்க. டயக்ராம் தான் முக்கியம் இங்க. டயக்ராம் வந்து உங்களுக்கு எவ்வளோ கிளியரா புரியும். ஓகேம்மா. ரைட். ஸோ டயக்ராம் நோட் பண்ணுங்க. இது வந்தும்மா ஆக்சிஸ். எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. கொஸ்டின் தரேன். ஒன்றும் இல்லை, டார்க் தான். டார்க் தான் கால்குலேட் பண்ணணும். அபவுட் சென்டர். சென்டர்ல டார்க். டயக்ராம் நோட் பண்ணுங்க. 8 நியூட்டன் ஃபோர்ஸ். இந்த இடத்துல 6 நியூட்டன் ஃபோர்ஸ் வருதுமா. 6 நியூட்டன் பார்த்துக்கோங்க. 6 நியூட்டன் ஃபோர்ஸ். இது 8 நியூட்டன் ஃபோர்ஸ். இதே மாதிரிமா இந்த இடத்துல 9 நியூட்டன் ஃபோர்ஸ். இந்த இடத்துல வந்தோமா, இந்த இடத்துல பார்க்கும் 4 நியூட்டன் ஃபோர்ஸ். இந்த இடத்துல 4 நியூட்டன். இந்த இடத்துலமா
4 நியூட்டன். இதான். அப்புறமா இது வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. கொஸ்டின்ல வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்புறமா இந்த ஃபோர்ஸ்மா அவங்க என்ன குடுத்தனா 30 டிகிரி இருந்தேன்னு குடுத்தேன். சிம்பிள் கொஸ்டின். இந்த ஆங்கிள் வந்து அவங்களும் 30 டிகிரின்னு குடுத்தாங்க. அப்புறமா டிஸ்டன்ஸ் எல்லாமே 20 சென்டிமீட்டர். 20 சென்டிமீட்டர், சென்டிமீட்டர், சென்டிமீட்டர். பாயிண்ட் டி அவங்களுக்கு குடுத்தாச்சு. இது எல்லாமே நான் குடுத்துட்டேமா. இது வந்து 90 டிகிரிஸ்மா. அவ்வளோதான். 90 டிகிரி கொஸ்டின்ல குடுத்தாங்க. ஸோ என்ன கால்குலேட் பண்ணணும்? கொஸ்டின் நோட் பண்ணுங்க இப்போ. The torque for the torque produced in all the force. Torque produced by all the forces about center. About center E. Can you 5.4 10 meter anti-clockwise direction. 10 meter clockwise direction. 0.80 10 meter clockwise direction. 3.6 10 meter clockwise direction. பார்ப்போம். யார் ஆன்சர் சொல்லுவாங்க பார்ப்போம். ஒண்ணும் இல்ல. நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி குடுத்துட்டேமா. ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஆன்டி கிளாக்வைஸ், பாசிட்டிவ், கிளாக்வைஸ். நெட் டார்க் எல்லாமே ஆட் பண்ணுங்க. ட்ரை பண்ணுமா. ஒரு சிம்பிள் கொஸ்டின். நெட் டார்க். நீங்க எல்லா டார்க்குமே ஆட் பண்ணணும் அவ்வளவுதான். கிளாக் வைஸ்ல என்ன இருக்கு? ஆன்டி கிளாக் வைஸ்ல என்ன இருக்கு? துர்காதேவி குட் குட். துர்காதேவி எக்ஸலென்ட்மா. ஆப்ஷன் சி கரெக்ட். 1.8 கரெக்ட். குட். ஃபைனல் ஆன்சர் நெகட்டிவ்ல தானே இருக்கு. -1.8. ஸோ ஆன்சர் கிளாக் வைஸ். சிவா குட். திருண் குட். திருண் நியூ ஸ்டூடெண்டா? வெரி குட்மா. யாழினி குட். ஜீவி யோகி குட் குட். யா -1 பாயிண்ட். சிவஜீவி மைனஸ்ல இருக்கணும். டார்க் மைனஸ்ல இருக்கா? கிளாக் வைஸ் தானே அர்த்தம். பாருங்க.
டார்க் கிளாக் வைஸ்ல இருக்க கண்டிப்பா டார்க் கிளாக் வைஸ் நெகட்டிவ்னா கிளாக் வைஸ். குட். ரைட். ஐ வில் சால்வ்மா பாருங்க. இப்ப எத்தன பேருக்கு வந்தாச்சு ஆன்சர்? சொல்லுங்க. கை தூக்குங்க. எத்தன பேருக்கு ஆன்சர் வருது? கை தூக்குங்க. எத்தன பேருக்கு காட் ஆன்சர்? காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. த்ரூன், ரிதேஷன், யாழினி குட். வண்டர்ஃபுல்மா. குட். யோகி காட் குட். குட்மா, குட்மா. குட். குட், குட், குட். குட். சூப்பர்மா. வெரி குட். குட். ஜீவா ஜீவி. ஓகேம்மா. ஐ வில் சால்வ்மா. ஒண்ணும் இல்லையம்மா. எகைன் ஐ வில் டிரா டயகிராம். நோ இல்லன்னா இங்க முடிக்கலாமா? இந்த இடத்துல கூட நம்ம முடிச்சுக்கலாம். ரைட். ஓகே. நோ இஷ்யூ. புதுசா டிரா பண்றேன். நோ ப்ராப்ளமா. மல்லி திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்காக. ரைட். துர்காதேவி ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது வந்து லைக் ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் சொல்லலாமா? இது வந்து நம்ம சென்டர். இந்த இடத்துல வந்து ஃபோர்ஸ் நம்ம ஆக்ட் ஆகுது. இந்த இடத்துல 9 நியூட்டன் ஆக்ட் ஆகுது. இந்த இடத்துல 8 நியூட்டன் ஆக்ட் ஆகுது. பாயிண்ட் டி. இது 90 டிகிரி கொடுத்துட்டாங்க. இல்லாம இந்த இடத்துல 4 நியூட்டன் ஃபோர்ஸ். பாயிண்ட் எல்லாமே 20 சென்டிமீட்டர். அதே மாதிரி இந்த ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்டெண்டா காட்டுறாரு 30 டிகிரி. ஓகேம்மா. சரி. இப்போ டார்க் சொன்னீல. இப்போ நீங்க எல்லாமே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன கிளாக் வைஸ் என்ன ஆன்டி கிளாக் வைஸ் அது சொல்லுங்க. ஓகே. இப்போ இந்த 8 நியூட்டன்னு நம்ம ரிசால்வ் பண்ணலாமா? தாராளமா ரிசால்வ் பண்ணலாம். சொல்லுங்க. 8 8 காஸ் 30 அது எல்லாமே எவ்வளோமா? இந்த இடத்துல என்ன வரும்? இந்த இடத்துல வந்து 8 sin 30 கரெக்ட்டா? ஓகே. நீங்க கொஸ்டின் கேட்கணும். சார் ஏன் சார் ரிசால்வ் பண்றீங்களா? சார் ஒய் சார் ரிசால்வ் பண்றீங்களா? கன்வெர்ட் பண்ணிடலாம். மகாகோவிந்த் கன்வெர்ட் பண்ணலாம். சார் ஒய் சார் நீங்க ரிசால்வ் பண்ணீங்களா? பிகாஸ் எனக்கு பெர்பெண்டிகுலர் காம்போனன்ட் தான் வேணும். டார்க்னா என்ன? டார்க் ஃபோர்ஸ் இன்டு ஆர் பெர்பெண்டிகுலர் ஆர் எஃப் இன்டு ஆர் பெர்பெண்டிகுலர். ஸோ கண்டிப்பா பெர்பெண்டிகுலர் காம்போனன்ட் வேணும் எனக்கு. புரியுதா? அதான் ரிசால்வ் பண்ணிட்டேன். அதனால தான். ஏய் தலைவா வாட் அபௌட் 6 ஓகே. டார்க்மா எனக்கு என்ன வேணும்னா tau bar is equal to r into f perpendicular. So what about the 6 Newton force? 6 Newton force की டார்க் எவ்வளோ? 6 நியூ அதையும் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். 6 நியூட்டன் ஃபோர்ஸ்க்கு டார்க் எவ்வளோ? 6 Newton passing through axis of rotation. 6 Newton passes through axis of rotation. So torque எவ்வளோ? 0, 0, 0, 0, 0, 0. Yes, yes. Good ma. So 6 Newton की டார்க் வராது. ஓகே. 6 Newton की டார்க் வராது. Good. அப்புறமா ரைட். ஸோ 3 இருக்கு இப்போ. 3 8 நியூட்டன் 1, 4 நியூட்டன் 2, 9 நியூட்டன் 3. அவ்வளோதான். இந்த 3 ஃபோர்ஸஸ்க்கு டார்க் எழுதுனா போதும். ஓகேவா? ரைட். ஃபர்ஸ்ட் ரைட். இதா ரைட். குட்மா. இப்போ இது இந்த ஆங்கிள் கூட குடுத்துட்டாங்கம்மா. ஆங்கிள் ஆல்சோ குடுத்துட்டாங்க. ஓகேம்மா. இப்போ வந்து நம்ம வந்து டார்க் வந்து எழுதலாம். ஓகே. ரைட். அவர் என்ன கேட்டாருன்னா, அபௌட் அபௌட் சென்டர். ஓகே. சென்டர் இது சென்டர். இது சென்டர்.
Okay, right. Now, right, right. Now, இப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த 4 நியூட்டன் வந்து சென்டர் இங்க இருக்கு. So, so சென்டர் இங்க இருக்கு. சென்டருக்கு இது 4 நியூட்டன் வந்து கிளாக் வைஸா, ஆன்டி கிளாக் வைஸா சொல்லுங்க. சென்டர் இங்க இருக்கு. ஓகே. இருக்குமா? ஓகே. இங்க இருக்கும். பாயிண்ட் சி. பாயிண்ட் சி இங்க இருக்குமா? சொல்லுங்க. பாயிண்ட் சி இங்க இருக்கு. 4 நியூட்டன். கிளாக் வைஸா, ஆன்டி கிளாக் வைஸா? குட். ஆன்டி கிளாக் வைஸ். குட். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். பிகாஸ் பாருங்க சென்டர் சி இங்க இருக்கு. ஸோ சிக்கு எப்படி இருக்கு? பெர்பெண்டிகுலர். ரைட். அதனால தான் ஃபர்ஸ்ட் இது எழுதுங்க. 20 சென்டிமீட்டர்மா இந்த 20 சென்டிமீட்டர் மீட்டரா நீங்க மாத்தணும். ஓகே. ஸோ மீட்டரா எப்படி மாத்தலாம்? 20/100. சென்டிமீட்டர் வந்து மீட்டரா மாத்துறீங்க. 20/100 இன்டூ ஓகேமா? டிஸ்டன்ஸ் 20 பெர்பெண்டிகுலர் பாருங்க. பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இன்டூ ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ் இன்டூ perpendicular distance. Force 4 Newton into 20/100. So 4 Newton. Okay, right. Anti-clockwise. Anti-clockwise na positive. Anti-clockwise positive. Next. Judging 4 Newton. Next. 8 இங்க வாங்குமா 8 Newton வாங்க. இது சொல்றீங்களா 8 Newton. மா சென்டர் இங்க இருக்கு. சென்டர் இங்க இருக்கு 8 Newton. So இப்படி தானே போக முடியும். ஓகே இப்படி தானே போக முடியும். கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் சென்டர் இங்க இருக்கு த்ரூ அண்ட் சென்டர் வந்து பாஸ் ஆகணும். ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து சென்டர் தான் பாஸ் ஆகணும். சென்டர் இங்க இருக்கு ஃபோர்ஸ் இங்க பாஸ் ஆகணும். இப்படி இப்படி போகாது இப்படி போகும் த்ரூ பாஸ் கிளாக் வைஸ் குட் யாருமே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது சிம்பிளா சொல்றேன் எப்பவுமே இந்த டார்க் இருக்கா இது இப்படி பாஸ் ஆகும் இது பாருங்க இந்த சென்டர் வந்து பாஸ் ஆகணும் ஸோ சென்டர் வந்து பாஸ் ஆகணும் அதே மாதிரி இந்த 8 sin θ ஆல்சோ சென்டர் இன்ச்சு பாஸ் ஆகும் இந்த சென்டர் இருக்கணும் இந்த இடத்துல இந்த டிஸ்டன்ஸ் திஸ் இஸ் தான் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இந்த இடத்துல நீங்க போதுனா திஸ் தான் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கிளாக் வைஸ் வரைக்கும் கிளாக் வைஸ்னா நெகட்டிவா பாசிட்டிவா நெகட்டிவ் minus what is the force 8 sin 30 8 sin 30 into distance அதுதான் மாறாது 20/100 சரி ரைட் அப்புறம் இது சொல்றீங்களா 9 நியூட்டன் சொல்லுங்க 9 நியூட்டன் 9 நியூட்டன் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸா 9 நியூட்டன் இங்க இருக்கு சென்டர் இங்க இருக்கு சென்டர் தானே பாஸ் ஆகுறோம் passes to center பாருங்க passes through the pass அந்த இந்த ரெண்டு பாயிண்ட் பாஸ் ஆகணும் தட் டிஸ்டன்ஸ் தான் நீங்க எடுக்கணும் ஓகே சோ கிளாக் வைஸ் குட் அவ்வளவுதாம்மா எதுவுமே கிடையாது 9 நியூட்டன் சென்டர் இன்ச்சு பாஸ் ஆகணும் clockwise. Okay. So clockwise nala unilema. So minus 20/100 into because perpendicular distance same தானா see எல்லா இடத்துக்கும் perpendicular distance 20 20 by 9 அவ்வளவுதான் இப்ப என்ன பண்ணலாம் 20/100 20/100 20/100 காமன் எடுத்தா எவ்வளவு இருக்கும் 4 okay so 4 minus 8 ma sin 30 இங்க பாருங்க 8 sin 30 1/2 ஓகேமா minus 9 அவ்வளவுதான் 2 ones are 2 fours are 4 4 cancel 0 0 cancel so 1/5 அவ்வளவுதான் minus 5 5 9 so 9/5 I think minus 0.8 so Newton meter so minusனால என்ன டைரக்ஷன் கடைசில மைனஸ் இருக்கா கண்டிப்பா it should be clockwise direction அவ்வளவுதான் got it wow good wonderful wonder got it got it good மகாகவி good ma புரியுதுமா சண்டே
ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்காக கிளாஸ் டீச் பண்றா. ஒரு லைக்கு, ஒரு காமெண்ட் எதுவுமே இல்ல. சப்போர்ட் பண்ணணும். நீங்க எவ்வளோ சப்போர்ட் பண்ணா, அவ்வளோ எனர்ஜி வந்து இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். குட். கிறிஸ்டல் கிளியர். குட்மா. குட். குட்மா. ரைட். ரைட். குட், குட். வெரி குட்மா. குட். சுனாமி தான். சுனாமி நிதேஷன். குட். ரைட். நெக்ஸ்ட்மா. டோன்ட் வரிம்மா. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ஒரு ஹோம்வொர்க் கொஸ்டின் பண்ணீங்களா? சூப்பர் சார். வெரி குட்மா. ரைட். நெக்ஸ்ட்மா நீட் 2000 எனக்கு உண்மையா நீட் எக்ஸாమ్ வந்து இவ்வளோ ஈஸியா இருக்குமா? అనేది எனக்கு டவுட். இது தெரியுமா? நீங்க பாருங்க. ஃபைண்ட் த டார்க். ஹோம்வொர்க் கொஸ்டின் 2. ஓகேமா? ஹோம்வொர்க் கொஸ்டின் இது ஹோம்வொர்க் கொஸ்டின் நம்பர் 2. ஃபைண்ட் த டார்க். Find the talk about the origin, force of force of 3 joule Newton acts on a particle acts on a particle position vector is 2k cap k cap. Okay, so can you k cap 10 meter k cap 10 meter options any 6 I cap k cap. Okay. இது வந்து லைக் ஹோம்வொர்க் கொஸ்டின் எல்லாரும் ட்ரை பண்றீங்களா இந்த கொஸ்டின்? ட்ரை பண்ணி சொல்றீங்களா ஆன்சர் காமெண்ட் செக்ஷன்ல? வெரி சிம்பிள் கொஸ்டின்மா. ஒரே ஒரு ஸ்டெப். இதுதான் நீட் கொஸ்டின். பாருங்க. இந்த மாதிரி கொஸ்டின் தான் நீட் எக்ஸாம்ல வருது. ஸோ சார் நீட் ஹவு டு கெட் நீட் 180 180 நிறைய பேர் வந்து லைக் யாருமே உண்மையா கரெக்டா சொல்ல மாட்டாங்க. 180 180 எப்படி தெரிய எடுக்கும்? நம்மளோட லைவ் கிளாஸஸ் வந்து எல்லா டாபிக்கும் லெக்சர் பை லெக்சர் பாருங்க. அவ்வளவுதான். யூ வில் கெட் 180 அவுட் ஆஃப் 180 அவ்வளவுதான். கொஸ்டின் வந்து எங்கேயுமே வெளியே வராது. கண்டிப்பா 180 பை 180 இந்த நம்ம கிளாஸ் அட்டென்ட் பண்ணி நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணி டெஸ்ட் சீரிஸ் எழுதுங்க. மிஸ்டேக் அனலைஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். 180 180 கண்டிப்பா. துர்காதேவி டவுட்டே இல்ல. நீட் அவர் என்ன டெஸ்ட் பண்றாருன்னா அவங்களோட சப்ஜெக்ட் நாலேஜ் 11th 12th பிசிக்ஸ்ல வந்து நீங்க எல்லா டாபிக்லோ எல்லா சாப்டர்லோ எல்லா கான்செப்ட்லோ நீங்க பர்ஃபெக்டா இருக்கா இல்லையா? கொஞ்சம் சைன் பார்த்துக்கோங்கம்மா. இந்த கொஸ்டினுக்கு ஆக்சுவலா சைன் பார்த்துங்க. நிறைய பேர் பி சொல்றாரு சி சொல்றாருமா. யா நிதேஷன் சி சொல்றாரு. குட். யா நான் ஆன்சர் மட்டும் சொல்லிடுறேம்மா. நீங்க செக் பண்ணுக்கோங்க. சி இஸ் கரெக்ட். எஸ் கரெக்ட். சி இஸ் கரெக்ட். ஆனா ப்ரொசீஜர் மட்டும் பார்த்துங்க. அதுல நீங்க சால்வ் பண்ணி காமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு நீட் கொஸ்டின் பார்க்கணும்.
NEET 2018 question mark. The moment of the force, moment of the force, of the force, bar is equal to I cap S K cap. Bar is equal to K cap. At a point to comma, comma, 5, 5 minus I cap, cap, minus cap, minus. இது ஹோம்வொர்க் பண்ணலாம். பட் ஆனா ஒரு ஐ வில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீ ட்ரை பண்ணுங்க. வரலைன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒன்லி பேசி இப்பவே நோ இப்போ ஐ வில் எக்ஸ்பிளைன் ரைட். இது முடிச்சுன்னா நெக்ஸ்ட் கான்செப்ட். பட் ஒரு ஹிண்ட் மட்டும் தரமா? டெட் யூ ஹேவ் டு அப்ளை த டெட். டெட் தெரியுமா? நான் வெக்டார் சாப்டர்ல கூட பார்த்தேன். டெட் டிட்டர்மினன்ட் மாட். குட் யாழினி. குட் யாழினி, உங்களோட உங்களோட நேட்டிவ் பிளேஸ் எங்க? நேட்டிவ் பிளேஸ் தமிழ்நாடுలో எந்த டிஸ்ட்ரிக்ட்? దుర్గాదేవి. గుడ్. మదురై దుర్గాదేవి. వెరీ గుడ్. మహాగోవింద్, యు ఆర్ ఎ నీట్ రిపీటరా? Vitation, good. Vitation from Nagapattinam. Very good. Other name. Mahagovind, which place? Yeah, good. Good, mom. Good. Tanjavur. Very good. Very good. Tanjavur. Okay. Raja Raja Chola. Very good. Good. Very good, ma. Okay, ma. So the moment of the force at a point கொடுத்தாங்கம்மா, about the point is given by. ஓகேவா? ஃபோர்ஸ் வெக்டார் கொடுத்தாங்க. அந்த 2 பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க. பொசிஷன் வெக்டர் அவ்வளவுதான். ஒன்னும் பிரச்சனை இல்லை யாரணி. நோ ப்ராப்ளம். பாருமா கொஸ்டின் சொல்யூஷன். ஓகேமா, நானே எக்ஸ்பிளைன் பண்றேன். குட். மகாகோவிந்த் குட். இது ஓமா பாயிண்ட் ஓ. பாயிண்ட் ஓ எவ்வளோமா?
comma about the point 2 comma minus 2 comma minus 2 పాయింట్ పి ఎவ்வளோமா 2 comma 0 comma minus 3 comma பொசிஷன் வெக்டார் r பார் comma ఇప్పుడు r ని எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் பொசிஷன் வெக்டார் ஃபைனல் வெக்டார் மைனஸ் இனிஷியல் rp bar minus r bar what is the rp bar மா ஒன்றும் இல்லை வெக்டார் இது வெக்டார் எழுதுங்க இதை நம்ம 2i கேப் plus 0 கேப் minus 3i கேப் இது வந்து 2 minus 2 எவ்வளோ டிஃபரெண்ட் பண்ணுங்க அவ்வளோ 2 minus 2 0 0i கேப் அப்புறமா 0 minus 2 மைனஸோ மைனஸ் சும்மா சப்ட்ராக்ட் பண்ணுங்க அவ்வளோதான் ப்ளஸ் மைனஸ் 3 மைனஸ் 3 மைனஸ் 2 எவ்வளோமா மைனஸ் ஒரு மைனஸ் இருக்கணும் மைனஸ் மைனஸ் பிளஸ் மறுபடியும் பிளஸ் மைனஸ் 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 புரியுதா சும்மா ஆர் பார் அதுக்கப்புறமா ஆர் பார் வருது எஃப் பாரும் தெரியும் அப்புறமா 4i கேப் பிளஸ் 5j கேப் மைனஸ் 6 டார்க் ஃபார்ம்ல நம்ம பார் இஸ் ஆர் பார் கிராஸ் நம்ம டேக் மாடுமா யாரும் டேக் மாட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன்றும் இல்லை கோஎஃபிஷியன்ட் ஃபர்ஸ்ட் ஆரோட கோஎஃபிஷியன்ட் சொல்லணும் ஆரோட கோஎஃபிஷியன்ட் 0 2 மைனஸ் 6 ஓ ஓ அம்மா ஒரே நிமிஷமா இங்க 6 வராதுன்னு நினைக்கிறேன் 6 வராது இங்க -3 ஒரு நிமிஷமா ஒரு மைனஸ் வந்து மைனஸ் யா துர்காதேவி கரெக்ட் 1 வரும் -3 -2 கரெக்ட் 1 ஐ கேப் குட் ஸோ அதனால 0 ஃபர்ஸ்ட் குட்மா கரெக்ட் கரெக்ட் ஐ கேப் ஜே கேப் கே கேப் ஸோ ஆரோட கோஎஃபிஷியன்ட் 0 2 -1 அதுக்கப்புறம் எஃப் ஓட கோஎஃபிஷியன்ட் 4 5 -6 அவ்வளோ அப்புறம் என்னமா டெட் தெரியுமா டெட் டெட் எப்படி கால்குலேட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் வந்து கால்குலேட் ஐ கேப் ஃபர்ஸ்ட் வந்து ஐ கேப் ஃபர்ஸ்ட் காலம் க்ளோஸ் பண்ணணும் ஓகேவா ஃபர்ஸ்ட் காலம் க்ளோஸ் பண்ணா என்ன வரும் ஃபர்ஸ்ட் கால் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும் 2 into 6 -12 1 into -5 அவ்வளோதான் ஸோ 2 -12 minus of minus plus 5 அப்புறம் மைனஸ் ஜே கேப் ஜேனா நம்ம இந்த வெக்டார் இந்த காலம் இந்த ரோ வந்து க்ளோஸ் பண்ணணும் 0 into -6 0 -1 into 4 ஆல்ரெடி மைனஸ் வரும் அது ஒரு பிளஸ் 4 பிளஸ் கே கேப்பமா கே கேப் சொல்லுங்க கே கேப் கே ஒன்றும் இல்லை கே கேப்னா கேவோட காலமும் கேவோட ரோ க்ளோஸ் பண்ணுங்க 0 into 5 0 4 2s are 8 so 0 minus அவ்வளோதான் புரியுதாமா so that is equal to 12 -12 plus 1 is 7 9 4j cap answer option number D good புரியுதா good எல்லாருக்கும் புரியுதா வெரி குட் குட்மா குட் ஆப்ஷன் குட் ரைட் நெக்ஸ்ட் ஒன்மா ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் கிறிஸ்டல் எதிர்கா சூப்பர்மா வெரி சூப்பர்மா வெரி குட்மா நெக்ஸ்ட் ஒன்மா யாரணி ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் வந்து ஸ்டாட்டிக் என்னோட ரிக்வஸ்ட் என்ன ரொட்டேஷன் மோஷன் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டும் லெக்சர் மிஸ் ஆகாது இன் கேஸ் நீங்க மிஸ் ஆயிட்டுனா கூட ரெக்கார்ட் கிளாஸ் பார்த்துங்க ஏன்னா ரொட்டேஷன் மோஷன் வந்து லைக் ஒரு 10 மணி நேரம் அவர் ஒரு 10 ஹவர் கண்டிப்பா போகும் இதை வந்து வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம 3-4 கொஸ்டின் கண்டிப்பா வரும் அதனாலதான் டார்க் இருக்கு இங்க டார்க் முடிக்கிறதுக்கே நமக்கு ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும் டார்க் முடிச்சிருக்கிறதுக்கே 2 ஹவர்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா புரியுதா எஸ் ஈவினிங் கிளாஸ் வந்து இருக்கா
கண்டிப்பா பார்ப்போம், பார்ப்போம். டோன்ட் வரி. ஈவினிங் கிளாஸ் இருக்க கூட நம்ம ஷெட்யூல் பண்றோம். சொல்றேன். உங்களுக்கு சொல்றேன். முன்னாடியே சொல்லிர்றேன். மோஸ்ட்லி ஈவினிங் கிளாஸ் சொல்றேன். மோஸ்ட்லி இருக்கும். சொல்றேன். டைம் டேபிள். ஓகேவா? ரைட். இப்போ ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் நமக்கு 2 ஈக்விலிபிரியம் இருக்கு. ஸ்டாட்டிக், ரொட்டேஷனல். பாருங்க. ஸ்டாட்டிக் அண்ட் ரொட்டேஷனல். ஓகேவா? ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் அப்புறமா ரொட்டேஷனல் ஈக்விலிபிரியம். ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் அப்புறமா ரொட்டேஷனல் ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் அப்புறமா ரொட்டேஷனல் ஈக்விலிபிரியம். 2 ஈக்விலிபிரியம். ஸ்டாட்டிக் அண்ட் ரொட்டேஷனல். ஓகேவா? ஸ்டாட்டிக் அண்ட் ரொட்டேஷனல். ஃபர்ஸ்ட் வந்தோமா டிரான்ஸ்லேஷனல் ஈக்விலிபிரியம். டிரான்ஸ்லே ஃபர்ஸ்ட் என்னமா ஈக்விலிபிரியம். அதே மாதிரி இந்த இடத்துல ரொட்டேஷனல் ஈக்விலிபிரியம். டிரான்ஸ்லேஷன் மாதிரி இங்க ரொட்டேஷனல் டிரான்ஸ்லேஷன் ஈக்விலிபிரியம் உங்களுக்கு தெரியுமா? ஈக்விலிபிரியம் வேர்ட் அர்த்தமே நமக்கு தெரியும் ஆல்ரெடி. நம்ம நெட் ஃபோர்ஸ் எவ்வளோமா 0. நெட் ஃபோர்ஸ் 0 தெரியணும். டிரான்ஸ்லேஷன் ஈக்வல் இங்க வந்து டார்க் வந்து 0 ரொட்டேஷனல். நெட் ஃபோர்ஸ் 0 இங்க நெட் டார்க் 0. கம்பேரிசன் ஆமா அவ்வளவுதான் மகாகவி. இங்கே சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளவு? ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் 0. ஓகேவா? இங்க ஆங்குலர் ஆக்சலரேஷன் 0. லீனியர் ஆக்சலரேஷன் ஆங்குலர் ஆக்சலரேஷன். வாட் அபவுட் வெலாசிட்டி மகாகோவிந்த் கான்ஸ்டன்ட்? இங்க ஒமேகா வந்து கான்ஸ்டன்ட் ஆங்குலர் வெலாசிட்டி. புரியுதுமா? ஐ திங்க் எல்லாருக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். ஓகே. டூ டைப் ஆஃப் ஈக்விலிபிரியம். ஸ்டாட்டிக், ரொட்டேஷனல். ஸ்டாட்டிக்ல என்ன வரும்? டிரான்ஸ்லேஷன். ரொட்டேஷன்ல என்ன வரும்? ரொட்டேஷனல். நெட் ஃபோர்ஸ் 0, நெட் டார்க் 0. ஆக்சலரேஷன் 0, ஆங்குலர் ஆக்சலரேஷன். வெலாசிட்டி கான்ஸ்டன்ட், ஆங்குலர் வெலாசிட்டி. குட். கரெக்ட். புரியுதுமா? குட். குட். வெரி குட். குட். அப்புறமா ரைட். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்மா எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. கொஷின்ஸ் கொஷின் சால்வ் பண்ணலாம் நெக்ஸ்ட். நோட் பண்ணுமா எல்லாரும்? டார்க் அபவுட் எனி பாயிண்ட். ஓகேமா? டார்க் about any point of system. About any point of system. Torque about any point of system வந்து 0. ஓகேவா? டார்க் அபவுட் எனி இப்போ அண்டர் ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம். ஓகே. ஸோ ஒரு நிமிஷம் ஹெட்டிங் போடல. ஒரு நிமிஷம் நோட் பாயிண்ட்ஸ். ஸோ அண்டர் ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம். அண்டர் ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் இது ரெண்டுமே ஆக்சுவலி இது வந்து மெயின் ஹெட்டிங் ஆகணும். ஒரு ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் தான் நமக்கு 2 ஈக்விலிபிரியம் வரும். புரியுதா? ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் தான். ஓகே. ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் தான் 2 டைப்ஸ். ஓகேமா? ஒன் இஸ் ரொட்டேஷனல் ஈக்விலிபிரியம், another one is டிரான்ஸ்லேஷனல் ஈக்விலிபிரியம். புரியுதா? ஸோ ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம்ல ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் 2 வரும். ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம். டிரான்ஸ்லேஷனல் ஈக்விலிபிரியம். ஓகேமா? ஸோ ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் என்ன வரும்? டிரான்ஸ்லேஷனல் ஈக்விலிபிரியம், ரொட்டேஷனல் ஈக்விலிபிரியம். அதனால தான் சொல்றேன். ஸ்டாட்டிக் கொஸ்டின்ல வந்து ஸ்டாட்டிக் 2 வரும். ஸ்டாட்டிக்னா டிரான்ஸ்லேஷன் வரும், ரொட்டேஷன் வரும். அக்கார்டிங் டு த கொஸ்டின் பேஸ் பண்ணி தான் நம்ம போனோம். ஸோ அண்டர் static equilibrium the under static equilibrium see translation வரலாம் rotation வரலாம். ரைட். under static equilibrium என்ன நடக்கும் தெரியுமா? டார்க் about
டார்க் அபவுட் எனி பாயிண்ட் ஆஃப் சிஸ்டம். டார்க் வந்து அபவுட் எனி பாயிண்ட் ஆஃப் சிஸ்டம். எனி பாயிண்ட் தலைவா. ஜீரோ. எனி பாயிண்ட் ஜீரோ. அதுமா எனி பாயிண்ட் ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம்లో సార్ తేని డిస్ట్రిక్ట్ వెరీ గుడ్ సూపర్. టార్క్ అబౌట్ ఎనీ పాయింట్. టార్క్ అబౌట్ ఎనీ పాయింట్ జీరో. ఎబో అంటే స్టాటిక్ ఈక్లిబ్రియం ఎనీ పాయింట్ ఎనీ పాయింట్ ఎనీ పాయింట్ జీరో. స్టాటిక్ ఈక్లిబ్రియం மட்டும். நெட் டார்க். ஓகே. ஸோ நெட் டார்க் ஜீரோ. இங்க சிம்பிளா சொல்லமா டார்க் இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன் இஸ் ஈக்குவல் டு டார்க் இன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். குட். அக்ஷயா net torque is equal to 0 ன்னு சொல்லலாம். இல்லனா clockwise torque will be equal to anti clockwise torque. அவ்வளவுதான். ஓகே. பட் எனி பாயிண்ட் மல்லி சொல்றான், திருப்பி சொல்றான். எல்லாரும் நோட் பண்ணுங்க. நெட் டார்க்மா 0. அபவுட் எனி பாயிண்ட் ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம் லா. டார்க் எந்த பாயிண்ட் அபவுட் எனி பாயிண்ட்மா. அபவுட் எனி பாயிண்ட். அபவுட் எனி பாயிண்ட். நாட் ஓன்லி நெட் டார்க், நெட் ஃபோர்ஸ் ஆல்சோ 0. ஓகேவா? நல்லா கவனி. ஃபோர்ஸ் ஆல்சோ 0. பிகாஸ் ஸ்டாட்டிக்ல 2 வரும். டிரான்ஸ்லேஷன் வரும். இந்த பாயிண்ட் புரியுதுமா? அந்த ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம்లో டார்க் அபவுட் எனி பாயிண்ட் 0. நோட்டட் சபை. குட். குட். நெக்ஸ்ட் ஒன்னா ஒரு நோட் பாயிண்ட் மட்டும் சொல்லிடுமா? ஒரு நோட் பாயிண்ட். ரைட். ஒரு நோட் பாயிண்ட்டுமா ஓகே. குட். பாருமா. ரைட். இதுதான் லைக் சென்டர் பாயிண்ட்னு சொல்லலாம். சென்டர் பாயிண்ட்னு சொல்லலாம். சென்டர் பாயிண்ட்னு சொல்லலாம். ஸோ இப்போ பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைமா இந்தியால ஃபர்ஸ்ட் டைம் டார்க் வந்து இந்தியாలో எந்த யூடியூப் சேனல்ல வந்து டார்க் பத்தி டைம் வந்து 12 లైక్ 12:10 ఆగిపోదు. 2 மணி நேரம் ఓన్లీ అబౌట్ టార్క్. ఇంకా 2 மணி நேரம் இருக்கு. 4 மணி நேரம் ఓన్లీ అబౌట్ టార్క్. தலைவா இந்தியாలో ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் பிஎம்என்டி மட்டும்தான். அது ஷியாம் சுந்தர் சார் மட்டும்தான் பாசிபிள் பண்ண முடியும். 4 hours லெக்சர் ஆன் டார்க். குட். இது ஃபோர்ஸ். ஓகேமா? இது டிஸ்டன்ஸ். குட். ஆமா 2 hour முடிச்சாச்சு. பாருங்க. 10:15 தானே கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிட்டு. ஜிவி 12:15 ஆக போகுது பாருங்க. எஸ் 2 hour எப்பவுமே தெரியாது. அதுதான் ஷாம் சுந்தர் கிளாஸ். ஸோ கிளாஸ் வந்து யாருக்கு தெரியாம 2 மணி நேரம் முடிச்சாச்சு. லைக் சாரி 2 hour 2 மணி நேரம் தெரியாது. ரைட். ஓகே. இப்போ வந்து என்னோட கொஸ்டின் என்ன தெரியுமா? இது டிஸ்டன்ஸ் ஆர்மா. இப்போ வந்து 3 கொஸ்டின் கேட்கிறா. 3 கொஸ்டின் கேட்கிறமா. 3 கொஸ்டின் டைரக்ஷன் ஆஃப் 3 கொஸ்டின் கேட்கிறா. டைரக்ஷன் ஆஃப் ஒமேகா, angular velocity, angular acceleration and torque. ஓகேவா? சோ 3 டைரக்ஷன். எஸ் டைம் போறதே தெரியல சார். எஸ் தெரியாது. தட் இஸ் த ஷாம் சுந்தர் சார் கிளாஸ்.
குட். ரைட். நெக்ஸ்ட். நான் இப்போ வந்து 3 கொஸ்டின் கேட்கிறேன். டைரக்ஷன் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி, டைரக்ஷன் ஆஃப் ஆல்பா, டைரக்ஷன் ஆஃப் டவ். குட். நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட் டைரக்ஷன் சொல்லுங்க. டைரக்ஷன் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி, டைரக்ஷன் ஆஃப் ஆங்குலர் ஆக்ஸலரேஷன், டைரக்ஷன் ஆஃப் டவ். சி அம்மா இப்படி பாருங்க. சி இப்போ வந்து ஓகே ஆர் இப்படி திஸ் இஸ் ஆர் எஃப் ஸோ ஜஸ்ட் ஓகே இது பாருங்க என்ன இது ஸோ ஜஸ்ட் கேர்ள் ஃபிங்கர் இந்த 4 கேர்ள் ஃபிங்கர் இருக்க விரால் விரால் 4 கேர்ள் ஃபிங்கர் அப்படியே ஸோ அப்படியே அப்படியே ஓகே ஜஸ்ட் ஸோ திஸ் இஸ் த டிஸ்டன்ஸ் ஆர் 4 ஃபிங்கர் ஸோ திஸ் வில் இஸ் த கிவ் த டைரக்ஷன் ஆஃப் டாக் ஸோ உங்களோட தம்பு வந்து கிவ் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இது த டைரக்ஷன் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஆர் இப்படி த டைரக்ஷன் ஆஃப் டாக் அப்புறம் ஒமேகா சொல்லுங்க ஒமேகா அருள்குமார் ஹலோ சார் எஸ் ஹலோ அருள் ஒமேகாவோட டைரக்ஷன் ஆங்குலர் வெலாசிட்டியோட டைரக்ஷன் எப்படி தெரியுமா டார்க் ஆன்டி கிளாக் வைஸ் ஒன்றும் நான் கேட்கறது வந்து லைக் ஒமேகா டைரக்ஷன் ఇప్పుడు ఇప్పుడు நான் என்ன கேட்கறேன்னா பாருங்க இது வந்து இப்படி இது இருக்கு இந்த பாடி ரொட்டேட் ஆகுது மகாகோவிந்த் இந்த பாடி ரொட்டேட் ஆகுது ஸோ இந்த டைரக்ஷன் இப்படி ஒமேகோட டைரக்ஷன் கேட்கறான் ஒமேகோட டைரக்ஷன் ஸோ ஒமேகா டைரக்ஷன் ஸோ இந்த பாடி இருக்கு இந்த பாடி இதெல்லாம் ரொட்டேட் ஆகும் ஸோ இப்படி ரொட்டேட் ஆகாது டைரக்ஷன் ஆஃப் ஒமேகா சொல்லுங்க டைரக்ஷன் ஆஃப் ஒமேகா எனிவன் டைரக்ஷன் ஆஃப் ஆல்பா டைரக்ஷன் ஒமேகா டைரக்ஷன் எப்படி இருக்கும் along the axis of மறக்காம நோட் பண்ணுங்க along the மகாகோவின் ஆக்சிஸ் ஒன்றும் இல்லைம்மா இப்போ இந்த இடத்துல ஒரு பாடி இருக்கு இந்த பாடி ரொட்டேட் ஆகுது இந்த பாடி ரொட்டேட் ஆகுதுன்னா கண்டிப்பா ஸோ இது வந்து லைக் ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் சொல்லலாம் ஓகேவா ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஸோ இந்த பாடி பேஸ் பண்ணி தானே பாடி ஒமேகா புரியுங்க ஸோ இந்த பாடி இப்படி ரொட்டேட் ஆகும் ஒமேகா ஒமேகா அதே மாதிரி பாடியோட ஆல்ஃபா ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஸோ ஒமேகா வந்து along the axis of rotation alpha also along the axis of rotation arc also along the axis of rotation இதுதான் கண்டிப்பா கேட்போம் எக்ஸாம்ல வாய் நோட் பண்ணுங்க So along the axis of rotation புரியுதாமா இந்த பாயிண்ட் புரியுதா அக்ஷயா எல்லாருக்கும் புரியுது இந்த பாயிண்ட் புரியுதா எல்லாருக்கும் புரியுதா இந்த பாயிண்ட் எஸ் சிவஜீவி just feel பண்ணுங்க அனிடேஷன் along the axis of rotation ஒமேகா ஆல்பா பிகாஸ் ஆஃப் see உங்களுக்கு தெரியுமா பிகாஸ் ஆஃப் ஒமேகானால தானே பாடி ரொட்டேட் ஆகுது பிகாஸ் ஆஃப் ஒமேகா இருக்கு வெலாசிட்டி இருக்கு ஆக்சலரேஷன் இருக்கும் குட் ரைட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்மா எஸ் கிளியர் சார் குட் துர்கா தேவி